பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் பக்கத்துல வந்துட்டு எழுந்துரு அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்து நான் உன்னோட ஸ்டூபிட் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க விரும்பல, எழுந்துரு முறிமலையன் ரீடர் ஹேக்ஸ் இம்மார்டல், நீ வந்துட்டு என்கிட்ட ப்ராமிஸ் மேக் பண்ணிட்டே தானே, நீ வந்துட்டு டெமானிக் ஃபேக்ஷனை சேலஞ்ச் பண்ணி உங்க ஆர்த்தோடாக்ஸ் முறிமோட பேனரை ரைஸ் பண்ணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்ததானே, நீ வந்துட்டு 10 கிரேட் செக்டையும் 5 கிரேட் கிளானையும் சேர்த்து ஃபைட் பண்றதுக்கு திட்டம் போட்டதானே, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிக் பெட்ல படுத்திருந்தா உன்னால பண்ண முடியாது, ஒழுங்கா எந்திரிச்சு உன்னோட வெப்பனை வீல்டு பண்ணு, நீ வந்துட்டு ரொம்ப ப்ரௌடா நினைச்சிட்டு இருக்கே அந்த ஆக்ஸ கூட நீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஈவன் ஒரு குச்சி கூட பரவாயில்ல, அதை வீல்டு பண்ணிட்டு என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு அவரோட ஆரோவெல்லாம் ரிலீஸ் பண்றா. அப்ப அவர் இருந்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு நான் உன்னை எந்திரிக்க தான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு டீமன் ஹெட் என்ன மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உன்னை விட ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், ஆனா என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீயுமே இதை ஃபீல் பண்ணிருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு என்னோட உடம்புல இருக்கிற உண்மையான கீ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன், என்னோட இன்டர்னல் எனர்ஜியும் ஆல்ரெடி தீர்ந்து போச்சு, என்னோட உண்மையான கீயும் வறண்டு போச்சு, நீ வேணா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கலாம், ஆனா இதுதான் எனக்கான முடிவு, அதுக்கு காரணம் நான் உன்னை விட வீக்கா இருக்கேன், என்ன கொன்னுரு, நான் வந்துட்டு அந்த ஷாவோலின் மாங்க்ஸ் மாதிரிலாம் ஆகணும்னு ஆசைப்படல, என்னோட பாடி அழுகி போறதுக்கு முன்னாடியே என்ன நீ கொன்னுரு, நான் மட்டும் ஜாம்பியா மாறினா நான் வந்துட்டு என்னோட இந்த கண்ணால பார்க்க முடியும், ஆனா நான் உண்மையா வாழ்ற மாதிரி அது இருக்காது, அதனால அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு அதனால உனக்கு கொல்ல சொல்றியா, அதுவும் பெட்ல படுத்திருக்கிற ஒருத்தனை, என்ன விளாண்டுட்டு இருக்கிறியா நீனு, இதுதான் நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அந்த கிரேட் வாரோட முடிவா, நம்ம வந்துட்டு இப்படி நான் 2 பேரையும் ஃபர்ஸ்டே ஒருத்தவங்களுக்கு கொண்டிருக்கலாமே, எதுக்காக நம்ம இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருந்தோம், ஹானருக்காகவா இல்ல வேற எதுக்காகவா, நம்ம எல்லாருமே நம்ம கீழ இருந்தாங்களே அவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டி அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்க சொல்லிருக்கலாமே, எதுக்காக நம்மளோட புடிவாதத்தினால ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், நாம் குங் ஊன் நீ வந்துட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஜீனியஸா பிறந்த, எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸாலுமே பிரைஸ் பண்ணப்பட்டு அவங்களாம் பொறாமப்படுற மாதிரி இருந்த, நீ வந்துட்டு உன்னோட பீக் லெவல வெறும் 20 வயசுல அடைஞ்ச, நீ வந்துட்டு நாம்கோன் கிளான் ஹெட்டா உனக்கு 30 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே மாறிட்ட, டெமானிக் ஃபேக்ஷன் அளவுக்கு பவர் இருக்கிற அலையன்ஸோட லீடரா நீ மாறி பவரை கெயின் பண்ண, அந்த ஆர்த்தோடாக்ஸ் செக்ட்ல மெம்பரா இருக்காங்களே அவங்களோட எசன்ஸ் எல்லாமே உனக்குள்ள இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே கடைபிடிச்சு உன்னோட பாதையில நடந்துட்டு இருக்காங்களே அவங்க எல்லாருமே உன்னோட பகுதிகளில் ஒண்ணுதான், ஆனா இப்ப வந்துட்டு நீ என்கிட்ட எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லாம உன்னை கொல்ல சொல்லி கேட்கறல, ஆல்ரைட் நான் உன்னை கொல்றேன், பட் கண்டிப்பா அது ஒரு நைஸான டெத்தா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமா ஆராவை ரிலீஸ் பண்ணிட்டு அவரோட ஆக்ஸையே எடுத்துட்டு நாம்கோங் கிழவா இதுதான் நீ ரொம்பவே பாதுகாத்து வச்சிருந்த உன்னோட ஜேட் ஆக்ஸ், கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இப்ப சொல்றத சொல்லு, வீரம் அப்படிங்கறதே மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மறந்து போச்சு, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இதுக்கப்புறம் வீரம் அப்படிங்கறதே கிடையாது, இதை மட்டும் சொல்லிடு, இதை நீ சொல்லிட்டனா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உனக்கு கொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படி மட்டும் அதை சொன்னாருன்னா அது வந்துட்டு அவரோட ஆர்த்தோடாக்ஸ் முறிவுக்கே ஒரு முடிவு மாதிரி மாறிடும் அப்படின்னு நினைக்க அவர் இருந்துட்டு அமைதியாவே இருக்கிறாரு, அப்ப ஃபேமிலி டீமன் வந்துட்டு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு என்னால முடியல, என்னால சிம்பிளா சொல்ல முடியல, என்ன மன்னிச்சிரு பேக்கியாங் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இருக்கப்பயே அவ அந்த ஆக்ஸ வச்சு அட்டாக் பண்ணிடுறா, அவர் இருந்துட்டு நீ தானே சொன்ன நீ வந்துட்டு ஜாம்பியா மாறினா நீ உண்மையுமே வாழ்ற மாதிரியே இருக்காது அப்படின்ட்டு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் உனக்கு அர்த்தமா தெரியுது, இப்ப நீ செத்தா கூட அது உண்மையுமே சாகிறது கிடையாது, உண்மையா வாழாம இருக்கிறதுக்கும் உண்மையா சாகாம இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், எனக்கு உண்மையுமே அந்த டிஃபரன்ஸ் தெரியல, ஹவு மீனிங்லெஸ் இந்த வேர்ல்டே இப்ப வாய்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா, அப்ப ஹீரோ வந்துட்டு நாங்க இந்த வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகி 9வது நாள் காலையில முறிமலையான்ஸோட லீடர் நாம்கோங் ஊன் அந்த இல்னஸ்னால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றான், அப்ப கெமிஸ்ட்ரி நம்ம வந்துட்டு ரொம்பவே பிரஷியஸான சாம்பிளை அப்டைன் பண்ணிருக்கிறோம், ஏன்னா இந்த மாதிரி ஜாம்பி வைரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு பல வருஷமா இருக்கிறவங்க உடம்புல இருக்கிற வைரஸை நம்மளால அனலைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம், பட் இப்ப இந்த சாம்பிள் கிடைச்சிருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியும், அவங்க செத்த உடனேமே அவங்க ஜாம்பிஸா மாறுறது கிடையாது, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க ஜாம்பிஸா அவேக்கன் ஆகுறாங்க, அது காரணம் அந்த இன்ஃபெக்ஷன் அவங்களோட மூளைக்கு பரவதுக்கு டைம் எடுத்துக்கிறது நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த போஷன் கிங் தாத்தா இருந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுக்க ஹீரோவும் கோஸ்டும் அதை பார்த்து படிக்கிறாங்க, அப்ப அவர் இருந்துட்டு அவ வேணா மெடிசன் மேக் பண்றதுல குட்டா இருக்கலாம், பட் எக்ஸ்பிளைன் பண்றதுல அவ வந்து ரொம்பவே மோசம், அதனாலதான் அந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் எது வேணாலும் நினைக்கிறாங்கல்ல அவங்களாம் ஒண்ணுமே உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த கெமிஸ்ட் இருந்துட்டு ஆல்தோ இதை பத்தி என்னோட பெஸ்ட் கொடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஏன் அதுக்கு டைம் இல்ல அப்படிங்கறனாலயா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஆமா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் 90 நாளாச்சும் ஆகும், முடிஞ்சா 120 நாள் கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பே அந்த ஆக்ஸ் இம்மார்டல் தாத்தாவுமே ஜாம்பியா மாறிட்டாரு, பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாரு, அப்ப அந்த ஹெவன்லி டீமன் வந்துட்டு உன பார்க்கவே கேவலமா இருக்கு, கடைசியில நீனுமே ஒரு ஹியூமன் அப்படிங்கிற நிலைமையில இருந்து மாறிட்டல, உனக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, உன்னோட உடம்பு நகர முடியாம நீ மறையிற வரைக்கும் நீ கிடைக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட்டு தானே இருப்ப, நான் சொன்ன மாதிரி வீரம் அப்படிங்கிறது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மறைஞ்சு போச்சு, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வீரம் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது, இந்த இதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை அவரோட வாயில கொடுத்தாரா, அப்ப அந்த வைப்பர் எடுத்துட்டு வெயிட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி நீ பண்ணா நீயுமே ஜாம்பியா மாறி இருப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவ பக்கத்துல போகாதீங்க இது ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு அவரோட தலையை அப்படியே வெடிக்க வச்சு அவரை கொன்னாரா, அதுக்கப்புறம் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அவ பயங்கரமா கத்தி சிரிச்சிட்டு இருக்கா, அப்ப கோஸ்ட் ஜாம்பி பி கேர்ஃபுல், அவ வந்துட்டு அவளோட சுயநினைவிலே இல்ல, அவளோட கீ இப்ப கட்டுக்கடங்கமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அவளுக்கு நிறைய மறந்துருச்சா
என்னன்னு தெரியல. அவர் இருந்துட்டு ஓ ஆர்த்தோடாக்ஸ் குரூப்ல இருந்து என்ன கொல்றதுக்காக இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா, கிரேட் பிரிங் இட் ஆன், நம்ம ஃபுல்லா சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க நோக்கி வரப்ப வைப்பர் இருந்துட்டு யாரும் ஓடுங்க அப்படின்ட்டு ஓடுறப்ப அவ டைமே கொடுக்கல, போஷன் கிங்கோட தலையை வெட்டிடுறா. அடுத்து இவங்களை கொல்றதுக்காக போக டிஃபெண்ட் பண்றதுக்கு வைப்பர் தான் நிக்கிறாரு. கோஸ்ட் இருந்துட்டு உண்மையாலுமே அவ இப்ப கிரேசியா இருக்கா, அவ வந்துட்டு இப்ப டெமானிக் டிரான்செண்டன்ட் லெவலுக்குமே மேல இருக்கா. அதுக்கு காரணம் அவளோட இன்டர்னல் எனர்ஜியவும் உண்மையான கீயையும் யூஸ் பண்றதுனாலயே தான் இருக்கும். டெம்பரவரிலி அவ வந்துட்டு இப்ப லைஃப் அண்ட் டெத் ரம்க்கு போயிருக்கா போல. என்னோட பிரைம்ல இருந்தா கூட நான் இப்போ அவ கூட சண்டை போட்டா ஒரு 10 ரவுண்ட்ல 4 தடவையாச்சும் தோத்துருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த லைஃப் அண்ட் டெத் ரம் அப்படின்னு சொன்னால அது வந்துட்டு அந்த கல்டிவேஷன் லெவலையே ஹையஸ்ட் லெவல். அப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு சோகம் வந்துட்டு இந்த வேர்ல்டே நிரப்பிருச்சு. இந்த சோகத்தை வச்சு அந்த ஹெவன்ஸையும் எர்த்தையும் எரிச்சிட்டு அந்த மவுண்ட் ஊடாங்கி சேர்த்து எரிச்சிடலாம். எங்களோட டெமானிக் கல்ட் தான் இந்த முறிமை ஆள போறோம். அதுக்கப்புறம் நான் தான் அந்த டெமானிக் கல்ட் ஆள போறேன். என்ன மாதிரி ஹையஸ்ட் அத்தாரிட்டி கிட்ட எல்லாம் பேச உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கா என்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கப்ப வைப்பர் இருந்துட்டு கிங் ஆஃப் டெத் கெமிஸ்ட தூக்கிட்டு நீங்க இருந்து ஓடிடு அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு நீங்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, ஆர்த்தோடாக்ஸை சேர்ந்த நாய்களா. நாம் குங் ஊன், அந்த நாம் குங் ஊன் எங்க முறிம்ல எத்தனை மக்கள் இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல இந்த வானம் எவ்வளவு பறந்திருந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே ஏன் கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தியான ஒரே ஒரு ஆள் அவன் மட்டும்தான். 4 டீமன் ஜெனரல்ஸ் அந்த நாம் குங் ஊனை என்கிட்ட இப்ப புடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. அப்ப கெமிஸ்ட் கிங் ஆஃப் டெத் நான் வந்துட்டு உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. பட் அந்த ஹெவன்லி டீமன் இவங்களையுமே கொண்டாரா. அப்ப ஹீரோ வந்துட்டு சவுண்ட் இல்ல, ட்ரேஸ் இல்ல, சென்ட் கூட இல்ல, அப்படிப்பட்ட முடிவு எங்களுக்கு கிடைச்சது. இந்த உலகத்துல டார்க்னஸ் வந்துட்டு மக்கள் கிட்ட பரவிருந்தாலும் அவங்க இறந்து இந்த வெண்மையான ஸ்னோஃபீல்டு கடியில தான் புதைக்கப்படுறாங்க. பட் இவ்வளவுதான் இங்க நடக்க முடியும். இது மூலியமா எனக்குன்னு ஒரு முடிவு கிடைச்சிடாது. இப்போ உங்களோட வேர்ல்ட காப்பாத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதோட சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அவங்க அந்த பணியில தொலைஞ்சு போயிட்டாங்களா? கண்டிப்பா அந்த சின்ன பொண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பிரசன்ட் வந்தா நம்ம ஹீரோ செத்துட்டானா சோ அந்த ஸ்கில்ல காப்பி பண்ற இடத்துல இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த கெமிஸ்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ மெமரைஸ் பண்ணிட்டே தானே அப்படின்னு கேக்குறான். சோ உங்களுக்கு புரியுதா? இப்ப அவங்க வந்துட்டு ஒரு கியூரை கண்டுபிடிப்பாங்க, அதாவது முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவன் செத்துருவான். மறுபடியும் 10 நாளைக்கு முன்னாடி வந்துருவான். அதெல்லாமே சொல்லிடுவான் போல. இந்த மாதிரி தான் இந்த ஆர்க் வந்துட்டு போகும்னு நினைக்கிறேன். அப்ப கோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சிருக்கேன், நம்ம 2 பேருமே மெமரைஸ் பண்ணி இருக்கிறத சேர்த்தா கண்டிப்பா நம்மளால அங்க என்ன இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். நம்ம சீக்கிரம் திரும்பி போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓகே அப்படின்னா சீக்கிரமா ஸ்கில்ல செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அந்த கோஸ்ட் வெல் இந்த ஸ்கில்ல பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அந்த ஸ்கில்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ரேங்க் வந்துட்டு A+. அதோட எஃபெக்ட் என்னன்னா அந்த டெமானிக் கல்ட் வந்துட்டு அந்த ஹெவன்ஸோட பிரின்சிபல் இருக்குல்ல அதெல்லாம் எதிர்த்தாங்க, அதுங்களை கர்ஸ் பண்ணாங்க. சோ அந்த ஹெவன்ஸை முடிவே இல்லாம வெறுத்துக்கிட்டே இருக்கணும், கர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கல்ட்டை உருவாக்குனாங்க. அந்த ப்ராசஸ்ல அந்த ஹெவனுக்கு எதிராக நிறைய கோட்பாடுகளும் உருவாச்சு. இந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுல வந்துட்டு இந்த கோட்பாட்டை தான் அடிப்படையாக கொண்டிருப்பாங்க. இந்த டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்றவங்களால ஈஸியா அந்த ஹெவன்ஸோட டெம்பிளையோ இல்லைன்னா ஹியூஜ் மவுண்டன்ஸை கூட அப்படியே பிரிச்சு போட முடியும். ஆனா அப்படி யூஸ் பண்ணணும்னா அவங்க டிவைன் ஆர்ட்ஸோட அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டெப்தா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவங்களுமே அந்த ஹெவன்ஸை வெறுக்கவும் கர்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கணும். எவ்வளவு தூரம் அவங்க அந்த ஹெவன்ஸை வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு ஓவர் ஷேடோவா மாறும். ஒருத்தவங்க இந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த ஹெவன்ஸையே ஓவர் த்ரோ பண்ற அளவுக்கு ஹெவன்லி டீமனா மாறுவாங்க. சோ இந்த ஸ்கில் இருக்கறனால தான் மேபி அந்த ஹெவன்லி டீமனா மாறி இருக்கலாம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்றப்ப அவங்களே கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போன சாப்டரோட கடைசியில அந்த ஹெவன்லி டீமன் எப்படி கண்ட்ரோலை இழந்தாலும் அந்த மாதிரியே அப்ப ஹீரோவா அது புரிஞ்சிருது. தட்ஸ் ரைட், இந்த ஸ்கில்ல தானே அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு யூஸ் பண்ணி நம்மள கொன்னா அப்படிங்கிறப்ப கோஸ்ட் இது வந்துட்டு டிபிக்கலான டிமானிக் ஆர்ட் தான். கடைசியில அது மார்ஷியல் ஆர்ட்ஸோ இல்ல ட்ராப் ஃபார்மேஷனோ எல்லாமே இந்த உலகத்தோட நீ எப்படி டீல் பண்ற அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ இந்த உலகத்தோட டீல் பண்றதா அப்படின்னு கேட்க கோஸ்ட் இருந்துட்டு ஆமா இப்ப நீ வந்துட்டு இந்த உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஏத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டனா நீ வந்துட்டு ஆர்த்தோடாக்ஸ் செக்ட்ல போய் சேருவ. பட் இந்த உலகத்தையே நீ மாத்தணும் அப்படின்னு நினைச்சனா அது வந்துட்டு டெமானிக் கல்ட்டுல போய் சேருவ. அதனாலதான் அந்த ஆர்த்தோடாக்ஸ் செக்ட்ல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே அவங்கள இந்த வேர்ல்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வெசல்ஸா மாத்திக்கிட்டாங்க. அதுவே அந்த டெமானிக் கல்ட்டுல இருக்கிறவங்க அவங்கள இந்த உலகத்தையே மாத்திக்கூடிய ஃபிங்கர் நெயில்ஸா மாத்திக்கிட்டாங்க. நான் வந்துட்டு உனக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஒரு மூவை யூஸ் பண்றப்ப அந்த இடத்துல ஒரு டைகரே வர மாதிரி இருக்கு. அப்ப கோஸ்ட் இதுதான் மேல இருந்து கீழே வரைக்கும் பண்ற ஒரு ஸ்லாஷ். சில செக்ஸ்ல இருக்கிறவங்க இந்த ஃபார்மை வந்துட்டு சார்ஜிங் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் டைகர் ஃப்ரம் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் உண்மை என்னன்னா இது வந்துட்டு டைகரோ இல்ல ஒரு மாடோ. ஏன்னா நிறைய டைவர்ஸ் அமௌண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. அவங்க இருக்கிற அந்த செக்டோ இல்ல அந்த ஃபவுண்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸோ எந்த மாதிரி என்லைட்மெண்ட்டை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்துதான் உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது அமையும். இன் எனி கேஸ் நீ வந்துட்டு இந்த டைகரை இமிடியேட் பண்றது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இமிடியேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துக்கு சொந்தமான ஒன்ன எனக்கு சொந்தமானது ஒன்னா மாத்திக்கணுமா, அதுதான் இந்த வேர்ல்ட இருக்கிற மாதிரியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அர்த்தமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த கோஸ்ட் அதே மாதிரி டெமானிக் ஆர்ட்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு டிஃபரெண்ட். எல்லாருமே இந்த டெமானிக் கல்ட் டெமானிக் ஆர்ட்ஸை டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவை யூஸ் பண்றப்ப அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ்
ரிலீஸ் ஆகுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. நீங்க டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும்னா அதுல நீங்க வந்துட்டு ஒரு பண்டிட் வந்துட்டு உங்களோட வயித்தை குத்துற மாதிரி யோசிச்சு பார்த்து அந்த கோவத்தை யோசிச்சு பார்க்கணும். உன்னோட யங்கர் சிஸ்டர் வந்துட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு போற மொமெண்ட்டை ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். அந்த நேரத்துல நீ எவ்வளவு வீக்கா இருந்த, எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்த அப்படின்னு ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். அது எல்லாத்தையுமே உன்னோட மைண்ட்ல அப்படியே ஏத்திக்கிட்டு உன்னோட சிஸ்டர் வந்துட்டு ஒரு போனமா திரும்பி வர மாதிரியும், அதுக்காக இந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ண மாதிரியும் நினைச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் உன்னோட அந்த சிஸ்டரோட உடம்பு வந்துட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குற மாதிரியும், அது வந்துட்டு ரொம்பவே விண்டரா இருக்கும். அதனால அது எல்லாமே உறைஞ்சு போயிருந்ததுனால உனக்கு குழி தோண்டவோ கஷ்டமா இருந்திருக்கணும். அதனால உன்னோட கையை மட்டுமே வச்சு அந்த இடத்துல குழி தோண்ட முடியாது, கஷ்டமா இருக்கும். உன்னோட கை நகங்கள் வந்துட்டு உடைஞ்சு போலாம், உன் கையில இருந்து ரத்தம் வரலாம். இதெல்லாமே நீ நினைச்சு பார்க்கணும். அங்க இருக்கிற மண்ணுல இருக்கிற ஒவ்வொரு கிரெயினுமே எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நீ நினைச்சு பார்க்கணும். சோ இது எல்லாத்தையுமே நீ நினைச்சு பார்த்துட்டு உன்னோட ஸ்வாடை எடுத்து அந்த கஷ்டங்களையும் ஹெல்ப்லெஸ்னஸையும் இந்த வேர்ல்டோட க்ரூவல்ட்டி எல்லாத்தையுமே நீ நினைச்சு பார்க்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த உலகத்தை மாத்தக்கூடிய ஃபிங்கர் நெயில்ஸா அப்படிங்கிறப்ப கோஸ்ட் இருந்துட்டு ஆமா, அவனோட கல்டிவேஷன் மெத்தட் அப்படிங்கிறது லிட்டரலா உன்னோட ஹார்ட்டை க்ரோ பண்ணி ட்ரெயின் பண்றதுதான். வெதர் ஒருத்தவங்க மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஹண்டரா இருந்தாலும் சரி, கடைசியில எல்லாமே நீ உன்னோட ஆராவையோ இல்ல இன்டர்னல் எனர்ஜியோ எப்படி யூஸ் பண்ற அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சிம்பிளி சொல்லணும்னா நம்ம ஈச் அதர்ஸோட ஸ்பிரிட்ஸோட ஃபைட் தான் இது. அப்படி பாக்குறப்ப டெமானிக் ஆர்ட்ஸ்ல தான் அதிகமான ஆழமான ஸ்பிரிட்ஸ் இருக்கு. இன் எனி கேஸ் நீ வந்துட்டு அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நான் அதை தான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு இல்ல எனக்கு கேட்கல என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் என்ன சொன்னா நான் டெமானிக் ஆர்ட்ஸை தான் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். சோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ரெண்டு விதமான ஆர்ட் இருக்கு. ஒன்னு அந்த ஆக்ஸ் தாத்தா யூஸ் பண்ணது, இன்னொன்னு அந்த ஹெவன்லி டீமன் யூஸ் பண்ணது. ஹெவன்லி டீமனோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு நிறைய கோவங்களையும் வெறுப்புகளையும் கஷ்டங்களையும் ஞாபகம் வச்சு கத்துக்கிறது. இப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு ஏன் கத்துக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு அந்த ஹெவன்லி டீமன் பொம்பளை இருந்துட்டு அவரோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணதை பார்த்து உன்னோட மைண்ட் அவகிட்ட அடக வச்சுட்டியா, டாமிட் எனக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாகுது. அவளோட உண்மையான கீயை யூஸ் பண்ண அப்புறம் தான் அவளால அந்த லைஃப் அண்ட் டெத் திறமையை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அவ நடந்துகிட்டத பார்த்தல, அவ ஏதோ போக மருந்து எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்தா. ஜாம்பி ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. ஏன் இப்ப உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணா கூட அந்த டெமானிக் ஆர்ட் அப்படிங்கிறது வெறும் குப்படா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன நான் வந்துட்டு உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை விட்டுட்டு வேற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்க போறேன் அப்படின்ட்டு இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா தசை திருப்ப பாக்குறியா அப்படிங்கிறப்ப கோஸ்ட் இருந்து என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்து கவலைப்படாத, ஆஃப்டர் ஆல் உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இந்த யூனிவர்ஸ்ல பெஸ்ட். இது தெரியாமையா நான் அந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டை லேர்ன் பண்ண போறேன் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஐஸ் வைக்க அந்த கோஸ்ட் வெல் யா நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், அப்புறம் எதுக்கு தான் அந்த டெமானிக் கல்ட்டோட டிவைன் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு அப்பதான் இந்த ஸ்டேஜை என்னால பர்ஃபெக்டா கிளியர் பண்ண முடியும். நம்மளால இந்த ஜாம்பியோட நோய்க்கு மருந்தை கண்டுபிடிச்சாலும் நம்மளால வெறும் 2 பேரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். மத்த எல்லாருமே செத்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம மருந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே கண்டிப்பா பழையபடி மாற போறது கிடையாது. அப்படின்னா இந்த கதையோட முடிவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. நம்ம மருந்து கண்டுபிடிச்சதுனால அவங்க 2 பேர் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கறனால இந்த முரிமலையன்ஸோட லீடரும் அந்த ஹெவன்லி டீமனும் தான் இந்த உலகத்தோட புது ஆதாம் ஏவாளா இருப்பாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல எண்டிங் நினைக்கிறியா அப்படின்னு கேட்க கோஸ்ட் இல்லப்பா அவங்க 2 பேரும் நல்லா கொஞ்சம் பேசிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அப்செட்டாவே ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த கியூரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான். இந்த எண்ட் நம்ம வந்துட்டு ஆசமான எண்டிங்க உருவாக்குறோமா அப்படிங்கிறது இந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் இருந்துட்டு அதை நினைச்சு சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. நான் வந்துட்டு அந்த ஹெவன்லி டீமனுக்கும் முரிமலையன்ஸோட லீடருக்கும் சாட்டிஸ்ஃபைங்கான எண்ட அதுவும் பர்ஃபெக்டான எண்ட பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் கார்டை அவன் பிக் பண்ணிடுறான். சோ சிஸ்டம் உங்களோட ஸ்கில் வந்துட்டு காப்பி ஆயிடுச்சு, உங்களோட லெவல் வந்துட்டு டி, அதனால உங்களோட பெனால்ட்டி இப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வருது. ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல இது முடிய போறது கிடையாது, நான் வந்துட்டு அந்த ஹெவன்லி டீமனோட டிராமாவை பார்க்கணும். சோ இன்னொரு நரகத்தையுமே நான் கிராஸ் பண்ணி ஆகணும். பட் இந்த விஷயத்த பேசுறதுக்கு கண்டிப்பா ஒரு நேரம் வரும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட தான் சொல்றான். இந்த டிராமா பத்தி எப்ப பேசுறேன் அப்படின்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு அவங்க வந்தாங்கல்ல அந்த டைமுக்கு வராங்க. அப்ப ஹீரோ 9 செத்துட்டாங்க. அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு, என்னன்னு பாக்கலாம். அப்ப வைப்பர் இருந்துட்டு செம்ம குளிரா இருக்கு, இது என்ன சைபீரியாவா, எதுக்காக இங்க ஸ்னோஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஆராவை யூஸ் பண்ணி அந்த கெமிஸ்டோட கையை பிடிக்க அவர் வந்துட்டு தேங்க்யூ கிங் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வைப்பர் நீங்களுமே அந்த போஷன் கிங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன்ல சில பீப்புளோட ஷேடோஸ் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்களும் போய் பார்த்துட்டு அந்த ஜாம்பிஸ என்னது இது எதுக்காக இவங்க உறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க பார்க்க ஜாம்பிஸ் மாதிரி இருக்காங்க, ப்ளீஸ் இதை கொஞ்சம் பாருங்க, அவங்களோட வாய்க்குள்ள சில சதைகள் இருக்கு, இதெல்லாம் பீஸ்ட் எல்லாம் மத்தவங்களோட சதையை கடிக்குமே அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப கெமிஸ்ட் அவர் கரெக்டா தான் சொல்றாரு. இந்த பணத்தோட ஓனர் வந்துட்டு வேற, அதே மாதிரி அந்த வாய்க்குள்ள இருக்கிற சதையோட ஓனர் வந்துட்டு வேற, ஏன்னா அதோட டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆகல. இந்த பணத்தோட இறந்த வருஷம் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி, பட் அந்த சதை வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கு. ஆல்தோ இதை கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இந்த பணம் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு நவுந்த மாதிரி என்னோட டேட்டா காமிக்குது அப்படிங்கிறப்ப அந்த போஷன் கிங் இருந்துட்டு இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ்ல அப்பியர் ஆகிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை பத்தி நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே போன ரவுண்டை விட இந்த தடவை ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பாஸ் போஷன் கிங் என்கிட்ட ஒரு பிரிட்டியான
ஃபேசினேட்டிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப போன வாழ்க்கையில ஹீரோ வந்துட்டு மனப்பாடம் பண்ணதை காமிக்கிறாங்க. ஆமா அந்த கெமிஸ்டோட நோட்ஸ்ல செகண்ட் பேஜ்ல இருந்துச்சு அது என்னது அப்படின்னு கேட்க அந்த கோஸ்ட் வந்துட்டு லெட்ஸ் சி அது வந்துட்டு செல் ரியாக்ஷன் டெஸ்ட் ரிசல்ட் தானே அப்பலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கில்ங்கிற பேர்ல அவன் மனப்பாடம் பண்ண எல்லாத்தையுமே சொல்லிட்டான் போல. அப்ப அதெல்லாம் கெமிஸ்ட் கேட்டுட்டு இது வந்துட்டு அமேசிங் நீங்க சொல்றது வந்துட்டு உண்மையுமே பர்ஃபெக்டான ரிசர்ச் மெத்தட் அதுல எந்த ஒரு ஃபிளாவுமே கிடையாது கண்டிப்பா நம்மளால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத விட நீங்க வித்தியாசமா தான் சொல்லிருக்கீங்க பட் நீங்க உண்மையுமே அமேசிங் அப்படின்னு சொல்ல அந்த போர்ஷன் கிங் இன் எனி கேஸ் நம்மளால டைமை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது உண்மையுமே பெரிய விஷயம். இந்த ஜாம்பிஸை விட்டு நான் தூரமா போகணும்னு நினைக்கிறேன். நம்மள வாமா வச்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கப்பே அப்பதான் அந்த ஆக்ஸ் இமார்டல் தாதாவும் ஹெவன்லி டீமனும் சண்டை போடுறதை இவங்க பாக்குறாங்க. அப்ப அவர் இருந்துட்டு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த டெமானிக் ஃபேக்ஷன் இருந்துட்டு உயிரோட தான் இருக்கும். ஆக்ஸ் இமார்டல் நீதானோட ஆர்த்தோடாக்ஸ் முரீம்க்கு பாய் சொல்ல போற அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ இருந்துட்டு இவ தான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் அப்படி அவ ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கறனாலதான் இவளால கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. பட் சேட் வேல பார்த்தோம்னா இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இந்த யூனிவர்ஸ்லயே எனக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அதை ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தவ அப்படின்னு நினைச்சிட்டு முன்னாடி போறப்ப அவர் வந்துட்டு நீ வந்துட்டு யாரு அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ அந்த இடத்துல முட்டி போட்டு நாங்க வந்துட்டு வெளி உலகத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். உங்களோட கிரேட்னஸ் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு உங்களை தேடிதான் நாங்க இங்க வந்தோம். நீங்க வந்துட்டு எல்லாத்த விடவுமே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட ரெப்புடேஷனை நான் கேள்விப்பட்டு உங்களை ரொம்ப நாளா அட்மையர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹெவன்லி டீமன் ப்ளீஸ் என்ன உங்களோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதோட சாப்டர் முடிச்சாராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பார்த்துட்டு ஓஹோ இன்னொரு பிசாரி சிச்சுவேஷன் இந்த இடத்துல 10 நாளா ஸ்னோ பொழிஞ்சிட்டு இருக்குது. இங்க உருவான ஸ்னோவோட ஆழம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 inches இருக்கும். எப்படி நீ இன்னுமே பிரீத் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவளை புடிச்சு தூக்கிட்டு நீ வந்துட்டு ஒரு ஆர்டினரி சைல்டு கிடையாது தானே. ஐ கெஸ் உங்ககிட்ட இந்த கோல்ட தாங்குற அளவுக்கு பயங்கரமான பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கோல்ட்னஸ்மே உனக்கு வந்துட்டு இன்டர்னல் எனர்ஜி மாதிரி தான் போல. உண்மையிலுமே இது ரொம்பவே மிஸ்டீரியஸ் ஆனது. நீ வந்துட்டு 10 நாளா இங்க தாக்கு பிடிச்சிருந்திருக்க. நாங்க டாக்குமெண்ட்ஸ்ல மட்டுமே கேள்விப்பட்ட அல்டிமேட் இன்வென்ட் உன்னோட உடம்புல இருக்குன்னு நினைக்கிறேன். சைல்டு உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்க தெரியாதுன்னு சொல்றா. இந்த ஸ்னோ ஃபீல்டுல நீ எப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க அதுவும் தெரியாதுன்னு சொல்றா. அப்ப அந்த பாட்டி இருந்துட்டு அப்படின்னா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல பாவமா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே நீ வந்துட்டு கிரியேஷன் லெவல்ல இருக்கிற அது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸா கத்துக்க பர்ஃபெக்டான ஒரு வெசலா நீ இருக்கிற. உன்னை வாங்குறதுக்காகவே அந்த நார்த்தன் சியோட பேலஸ் மாஸ்டர்லாம் 100 பில்லியன் கோல்ட தூக்கி வீசுவாரு. என்ன ஒரு விதி பாத்தியா. நீ வந்துட்டு இந்த கல்ட்டுல சேரணும் அப்படின்னு விதி இருக்கா இல்ல எங்க கல்ட்டுக்கு வந்துட்டு ஒன்ன அடையணும் அப்படின்னு விதி இருக்கா அப்படின்னு தெரியல. சைல்டு நீ வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுவியா நான் வந்துட்டு உனக்கு சாப்பாடு தருவேன் நீ தூங்குறதுக்கு இடம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்க அவளும் சரின்ட்டு தலையாட்டுறா. அப்ப அந்த பாட்டி இருந்துட்டு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு வாசமும் வரல உன்கிட்ட பேரும் இல்ல நீ எங்க பிறந்த அப்படின்னு உனக்கு தெரியல. நீ வந்துட்டு இந்த ஸ்னோ இருக்கிற இடத்துல பிறந்த ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கிற. அதனால உனக்கு என்னோட சர் நேம் கொடுக்குறேன். இனிமேல் நீ வந்துட்டு சென்ட் ஆஃப் ஸ்னோ பேக்யாங் அப்படின்னு அழைக்கப்படுவ. அதனால பேக்யாங் நீ வந்துட்டு இப்ப டெமானி கல்ட்டோட ஒரு ஃபாலோவர் அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்க பாட்டி இருந்துட்டு உன்ன மாதிரி இருக்கிற சில்ட்ரன் எல்லாமே ஒன்னு சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ இருந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்டா மாறணும்னு கேட்டிருப்பானா. அப்ப அவர் இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஏத்துக்கிட்டதே கிடையாது. இந்த உலகம் எப்படி அழிஞ்சு போனாலும் சரி என்னோட கோட்பாடு வந்துட்டு மாறவே மாறாது. ஒரு ஸ்டூடெண்டா கேட்கவே முடியல அப்படிங்கிறப்ப அந்த ஆக்ஸ் தாத்தா இருந்துட்டு கமான் டீமன் ஹெட் ஏன் இவ்வளவு வெறுப்பா பேசுற. அவங்க வெளி உலகத்துல இருந்து வந்திருந்தாலும் இவ்வளவு தூரம் சர்வை பண்ணி அவங்க நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது அவன் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸா கத்துக்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஜாம்பி வைரஸை அவன் கான்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இதை விட உனக்கு என்ன பெருமை வேணும் சொல்லி கொடுக்கறதுல எதுக்காக நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற அப்படின்னு கேட்க அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு இவங்களை பாக்குறப்ப எனக்கு ஹாப்பியாவும் ப்ரௌடாவும் தான் இருக்கு. பட் மாஸ்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ் வந்துட்டு ரொம்பவே மோசமானது. எங்க கல்ட்டு வந்துட்டு யாரா வேணாலுமே சேர்த்துக்காது. நாங்க வந்துட்டு இந்த உலகத்துல உங்களோட பேரண்ட்ஸால கைவிடப்பட்ட சில்ட்ரன்ஸை மட்டும் தான் எங்களோட கல்ட்டுல சேர்த்துக்குவோம் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு பாரா மத்தவங்களை பத்தி 1000 குறை சொல்லுவீங்க பட் நீங்களே இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஆளுங்களை செலக்ட் பண்ணுவீங்களா அப்ப நீங்க தான் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சைல்டு அவ அப்படிதான் சொல்லுவா. சரி அதான் அப்படி சொல்லிட்டாலே அந்த டிமானி கல்ட்டுல தேவையில்லாம போய் சேரதை விட்டுட்டு நீ என்ன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்க கூடாது. நான் தான் நாம்குங் பிளானோட ஹெட் அதுக்கப்புறம் முரிமலையன்ஸோட லீடர் நீ மட்டும் என்னோட ஸ்டூடெண்டா மாறினா அப்படின்ட்டு பேசிட்டு ஹீரோ அதை கண்டுக்காம ஹெவன்லி டீமன் எதுக்காக நீங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு இது என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்க அவர் இருந்துட்டு நான் இப்பதான் உங்ககிட்ட காரத்தை சொன்னேன். நாங்க வந்துட்டு கைவிடப்பட்டவங்களை மட்டும் தான் எங்களோட கல்ட்டுல சேர அனுமதிப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து இந்த வேர்ல்டு மொத்தமா மாறிடுச்சு. இந்த மிஸ்டீரியஸான நோய் பரவுனதுனால மக்கள் எல்லாமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இந்த முரிம் செக்ஸும் அதுக்கப்புறம் கிளான்ஸும் ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சு. இந்த வேர்ல்டு வந்துட்டு இங்க இருக்கிற மனுஷங்களை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறப்ப இந்த வேர்ல்டு என்னையுமே கைவிட்டுருச்சு அப்படிங்கறதான அர்த்தம். சோ கைவிடப்பட்டாங்க அப்படிங்கறனால உங்க டிமானி கல்ட்டுல சேரதுக்கு அந்த ஒரு தகுதி போதுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அது மட்டும் கிடையாது நான் ஒரு ஹண்டர் இந்த டவருக்காக என்னைய அர்ப்பணிச்ச ஒரு அனாதை. ஆல்தோ இந்த உலகத்தால கைவிடப்பட்டுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருந்தாலும் சொல்ல போனா இந்த உலகத்தை நான் தான் ஃபர்ஸ்ட் அபேண்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு ஆல்ரைட் உனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குன்னா உன்னோட ட்ரை ஸ்வாட் டெக்னிக்க எனக்கு பண்ணி காமி. நான் வந்துட்டு என்னோட ஓன் ஐஸால நீ வந்துட்டு எங்களோட கல்ட்டுல சேர்றதுக்கு தகுதியானவனா இல்ல அப்படின்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்துட்டு வெறும் வாய் பேச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில் யூஸ் பண்ண போறான். இப்ப இந்த ஹெவன்லி டீமன் இருந்து காப்பி பண்ணால அதே ஸ்கில் தான். அந்த ஸ்கில் என்னன்னா
அந்த கோஸ்ட் சொன்ன அதே ஸ்கில் தான் டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட் அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னால இந்த ஸ்வாடோட வழியை பார்க்க முடியுது, இந்த ஸ்வாடோட நிறைய மூவ்மெண்ட்ஸை என்னோட மண்டைக்குள்ள என்னால பார்க்க முடியுது. பட் அதுங்களை மட்டும் என்னால பார்க்க முடியுது, என்னால முழுசா இந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்ண முடியல. இந்த நிலைமையில என் மண்டைக்குள்ள இருக்கிற ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இமிட்டேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் என்னையே நான் ஏமாத்திக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அப்படின்ட்டு அந்த கோஸ்ட் சொல்லிருப்பான்ல, இந்த டெமானிக் ஆர்ட்டோட பிரின்சிபல் என்னன்னா உன்னோட ஹார்ட்ல இருக்கிற இந்த ஹெல்ப்னஸ்னஸ், அதுக்கப்புறம் கவலை, அதுக்கப்புறம் இந்த உலகம் எவ்வளவு மோசமானது அப்படின்ட்டு நீ நினைச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அதை ஞாபகப்படுத்தி நான் வந்துட்டு இந்த இடத்துல சொதப்ப போறேன்னா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா வச்சு சொதப்பணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் இவனுக்கு இருந்த அந்த கெட்ட மெமரிஸ், அந்த 10th ஃப்ளோர்ல பாத்துருப்பாங்க நிறைய குழந்தைங்க எரிஞ்சு போனது, அதுக்கப்புறம் 20th ஃப்ளோர்ல அந்த டீமன் கிங், அதாவது அந்த ஹங்கிரி டீமன் அந்த கதை, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இப்ப ஜாம்பியா மாதிரி கடைசியில அந்த தாத்தா கூட இறந்து போனாரு அந்த கதை, அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நான் எந்த அளவுக்கு இந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்றனோ அந்த அளவுக்கு என்னோட தாட்ஸே மாறுது. இந்த டெமானிக் கல்ட்டோட நேச்சரே ஃபிங்கர் நெயில்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி எனக்கு தெரியல, எல்லாமே ஸ்கிரீம்ஸ், அதாவது அழுகுரல்கள் மாதிரி தான் எனக்கு கேக்குது. அந்த இங் யங் அப்படின்னு டெக்னிக்லாம் சொல்லுவாங்களா, அது கூட கம்பேர் பண்ணா இந்த கஷ்டத்தினால வர ஸ்வாடோட முனை தான் ரொம்ப ஷார்ப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 4 புத்தகங்கள், அதுக்கப்புறம் 3 கிளாசிக்ஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்வாட மூவ் பண்ணுவாங்களே, அதோட கம்பேர் பண்ணா நிறைய பேரோட அழுகுரல்கள்னால ஸ்வாட ஸ்விங் பண்றதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் அந்த ஸ்வாட டெக்னிக் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு நிறுத்து அப்படின்னு சொல்ல ஹீரோ நிறுத்தாம எந்த அளவுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களோட கஷ்டம் வல்கரா இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவங்களோட அழுகுரலும் அவங்களோட ஸ்வாடும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் நாங்க ஸ்ட்ராங், அதனாலதான் எங்களால சர்வேவும் ஆக முடியுது, இதுதான் எங்க டெமானிக் கல்ட்டோட கோட்பாடு அப்படின்னு சொல்றான். மேபி அந்த ஸ்கில் கார்டை அவன் அப்டேன் பண்ணதுனால அந்த டெமானிக் கல்ட்டோட கோட்பாடு என் மண்டையில ஓடுதேனோ. அப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு நிறுத்து அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதனாலதான் இந்த டெமானிக் கல்ட்டோட அத்தாரிட்டியான ஸ்வாட் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹெவன்லி டீமன் எல்லாருமே இந்த உலகத்தை பார்த்து பயங்கரமா அழுகுரலை எழுப்புறாங்க. பட் ஈவன் இந்த மாதிரி அல்டிமேட் அத்தாரிட்டி இருக்கிறவங்க கூட அவங்களோட கடைசி தருணம் வரப்ப கத்ததான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்லாம் அவங்களோட அந்த ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு நான் உன்னை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன், நீ எங்களோட கல்ட்டை சேர்ந்த இந்த அல்டிமேட் டெக்னிக்கை எப்படி கத்துக்கிட்ட, உன்னால என்னை ஏமாத்த முடியாது, உன்னோட இந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட ஃபார்ம் வந்துட்டு எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி நீ இப்ப என்கிட்ட காமிச்சது வந்துட்டு கண்டிப்பா டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட் தான். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அந்த ஆர்ட்டை கத்துக்கிட்டவங்க டெமானிக் பீயிங்ஸ் மட்டும் தான். நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, சொல்லு இத நீ எங்க இருந்து திருடுன அப்படின்னு அவனோட ஸ்வாட தட்டி விட ஹீரோ இருந்துட்டு என்ன இப்ப நான் உங்களுக்கு ஒருத்தா தெரியறேனா அப்படின்னு கேக்குறான். பார்த்தாலே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் கேட்டுட்டு டப்புன்னு கீழே விழுந்தாரான். அந்த ஹெவன்லி டீமனும் திரும்பி போயிடுறான். அப்ப அந்த கெமிஸ்ட்ரி கிங் ஆஃப் டெத் நீங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வம் யூஸ் பண்ணிட்டீங்க, இருங்க நான் சில லிக்விட்ஸ் உங்களோட உடம்புல இன்ஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்து ஹட உனக்கு சூட் ஆகாத ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை நீ யூஸ் பண்ணதுனாலதான் இந்த ஒரு நிலைமையில இருக்க, அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே அடிப்படையை கொஞ்சமாச்சு கத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ ஒன்னும் அவ்வளவு மோசமா இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னு சொல்றான். அதோட சாப்டரை முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். ஐயோ அப்படி நீ கண்டிப்பா வாழணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்க இதே மாதிரி அனாதை குழந்தைங்க இருந்துட்டு இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் ரொம்ப இறக்க குணம் இருக்காங்கப்பா, நம்மள்ட்ட பண்ண சொல்லி அவங்க எதுவுமே கேட்கறது இல்ல அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு ஒருவேளை நம்மள அடிமைகளா இருக்கிறதுக்காக வளர்க்குறாங்களோ அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு 2 முட்டாள், நான் இங்க கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, சரி இப்ப ஞாபகம் வருது நீங்க புதுசா குழந்தைங்க வந்தாங்களே அவங்கள நீ பேசினியா அப்படின்னு கேட்க இன்னொருத்தர் இருந்து இல்ல நான் ஒரே ஒருத்தவங்க தான் பேசினேன், இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா, வர வர நிறைய குழந்தைங்க இங்க வந்து சேர்றாங்களே அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு ஆமா இந்த வருஷம் அறுவடை வந்துட்டு ரொம்பவே மோசமா இருந்துச்சான், அதனாலதான் நிறைய அனாதை குழந்தைங்க இருக்காங்க. இப்ப எனிவேஸ் எல்லாருமே இங்க வந்து நல்லதா பண்ணிருக்கோம், ஏன்னா நம்மளோட ஹோம் டவுன்ல இருந்தோம்னு வச்சுக்காங்களேன் பசியிலேயே சேர்த்து போயிருப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு காய்ஸ் நீங்க எல்லாருமே இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க அவங்களாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. எங்க ஊர்ல விவசாயம் நல்லா வரலான்னு சொல்லிட்டாங்க, எங்க அம்மா ரெட் லைட் ஏரியால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு குழந்தை வந்துட்டு நான் வந்து அதை வந்துட்டு பேசவே விரும்பல, நான் அதை ஓண்ட சொல்லணும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தங்க வந்துட்டு எங்க வில்லேஜ்ல சில திருடங்க வந்துட்டு ஸ்வாட வச்சு எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க, என்னோட வில்லேஜ்ல உள்ளவங்க திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, இன்னொருத்தவங்க இருந்துட்டு எங்க அப்பா அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அப்பதான் ஹெவன்லி டீமனுக்கு வந்துட்டு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. த பார்ட் ஆஃப் ஜிங்கன் அப்படிங்கிறது நிறைய இந்த பாய்சன் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க, ஒரு குடுவை மாதிரி நிறைய பாய்சன் இருக்கிற அனிமல்ஸையும் சரி இன்செக்டையும் சரி ஒரு பானைக்குள்ள போட்டு அதை சீல் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள இருக்கிற மாட்டி இருக்கிற எல்லா அனிமல்ஸும் இன்செக்டும் மத்தவங்களை கொன்னோம் இல்ல அதுங்களை சாப்பிடும், அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சு கடைசியா எது நிக்குதோ அது இழுத்தாதான் அல்டிமேட் பாய்சன் இருக்கும். ஒவ்வொரு தடவை அந்த ஹெவன்லி டீமன் கிட்ட அந்த குழந்தைய பேசும் பொழுதும் அவங்க வாய்க்குள்ள இருந்து பாய்சன் வர மாதிரி தான் இருந்திருக்கு, அந்த மாதிரி பாய்சன் இந்த உலகத்துல அவளுக்கு எது கூட கம்பேர் பண்றது அப்படின்னே தெரியல. இந்த இடம் வந்துட்டு ஒன்னும் உட்டோப்பியா கிடையாது, இந்த இடமே அந்த பாய்சன் அனிமல்ஸ் அந்த பானை இருக்குல்ல அந்த மாதிரிதான் அப்படின்னு அவளுக்கு புரியுது. அப்ப அவ இருந்துட்டு கைஸ் நீங்க எல்லாருமே இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவங்க இருந்துட்டு ஆமா எங்க அம்மாவுக்காக நான் வந்துட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு பணம் சேர்க்க தேவையில்ல, இங்க இருக்கிற டாக்டரும் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் என்ன சரி பண்ணிடுறாங்க, யாருமே இங்க என்ன துன்புறுத்துறது இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நிறைய ஆன்சர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்துட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைம் ஆச்சு எந்திரிங்க அப்படின்னு எந்திரிக்க வைக்கிறப்ப
அந்த இடத்துல ஹெவன்லி டீமன் கிடையாது. அதுக்கப்புறம் சாப்பிட போனாலும் அந்த இடத்துல ஹெவன்லி டீமன் கிடையாது. பார்த்தா அங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேக் அங்க இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கால. எப்ப பார்த்தாலும் நம்ம ஃபார்மர்ஸ் கூடயே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம வேணும்னே அவ சாப்பிடாம வேற இருக்கா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப இவளை கூட்டிட்டு வந்தாங்களா அந்த பாட்டி, அவங்க வந்துட்டு இவங்களை பார்க்க வந்துட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல பேக்கியா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் இங்க வந்தேன். நான் கேட்ட வரைக்கும் நீ வந்துட்டு அந்த விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணி உனக்கு தேவையான ஃபுட்டை நீயே விளை வச்சுக்கிறியாமே அப்படிங்கிறப்ப அவளும் ஆமான்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையான துணி அதுக்கப்புறம் பிளாங்கெட்டையும் நீயே மேக் பண்ணிக்கிற போல, எதுக்காக இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற? நீ மட்டும் நினைச்சனா எந்த ஒரு கஷ்டமே இல்லாம உன்னோட வாழ்க்கையை வாழலாம். அவ்வளவு ஒன்னும் லக்ஸூரியஸா இருந்தாலும் நீ கஷ்டப்பட தேவையில்ல. இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு ஃபார்ம் மூலியமாவோ உங்களுக்கு தேவையான பழங்களை கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்க, இதுக்காக நீ வந்துட்டு உனக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அந்த ஹெவன்லி டீமன் வந்துட்டு மிஸ்டர் மோ பாட்டம் ஆஃப் த மவுண்டெயினுக்கு கீழே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு அந்த கவுண்டி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவரோட 2 பொண்ணையுமே இழந்துட்டாரு அப்படிங்கிறப்ப, ஆமா இதுக்கு என்னப்ப அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் கோய் அவர் வந்துட்டு ஆர்காட்ல வேலை செய்யறாரு. அவரோட 2வது பையனை அவர் பறி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரோட பையனை கோட்டையோட சிவரை கட்டணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனாங்க. சோ அவங்க தப்பு தானே, இது ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா, அதை பத்தி அவங்க விசாரிக்காம அவரோட மூத்த பையனையுமே அந்த கவர்மெண்ட் கொண்டுட்டாங்க. அவரு 2 பையனையுமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு பிலீவரா மாறி அவர் ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு சாப்பாடு துணி அப்படின்னு எல்லாமே கொடுக்குற ஃபார்மர்ஸ் எல்லாம் இந்த உலகத்தால காயப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுல யாருமே அதுல எக்ஸெப்ஷன் கிடையாது. இந்த பிளேஸ் ஒன்னும் ஹெவன் கிடையாது. அவங்க முட்டாளா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி க்ளோத்தையும் சாப்பாடையும் ஃப்ரீயா கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி இருந்துட்டு, அப்புறம் எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, ஹெவன்லி டீமன் வந்துட்டு, ஏன்னா நாங்க வந்துட்டு அவங்களுக்கு பதிலா ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு தான் ரொம்ப அன்ஃபேரா நடந்துக்குது. அவங்களால அவங்களோட வாழ்க்கையே நாசமாகுன கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டை மன்னிக்கவே முடியாது. அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும், பட் அவங்களுக்கு அதை பண்றதுக்கு பவர் கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தவங்க வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்கள கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ண முடியும். ஆனா இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. ஹை லெவல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்களால கத்துக்கவே முடியாது. பட் அவங்களால மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிற குழந்தைகளை உருவாக்க முடியும். அதுக்கான இடம் தான் இது. நாங்க ஒன்னும் சும்மா ஃப்ரீயா சாப்பிட்டு இங்க தூங்கல, அவங்களுக்கு மேல இங்க ரிவெஞ்ச் எடுக்க தானே நாங்க இருக்கோம் அப்படின்லாம் கேட்க, அந்த பாட்டி இருந்துட்டு, பேக்கியா நீ இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படியா அப்படின்னு கேட்க, அவ இருந்துட்டு, ஆமா எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு, ஓ ஐ சி அப்படின்னா இந்த உலகம் வந்துட்டு நீ என்ன சொல்றியோ அதை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். நான் தான் இந்த கல்ட்டோட 7 எல்டர்ஸ்ல ஒருத்தி, த டெமானிக் புத்தா அப்படிங்கிறப்ப அவ இருந்துட்டு, ஹெல்ல கூட புத்தா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க, அந்த பாட்டி இருந்துட்டு, ஹெல் அதாவது நரகம் மட்டும் இல்லனா புத்தா இருந்து மட்டும் என்ன பண்ண போறாரு? பேக்கியாங் நீ வந்துட்டு இந்த கல்ட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கான டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, உனக்கு ஒரு நல்ல ஸ்லீப்பிங் பிளேஸ் கொடுத்தோம், நல்ல ஃபுட் கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி உன்னோட மனம் நீ வந்துட்டு தளர விடல, உன்னோட பாய்சனை நீ வந்துட்டு கிளியரா எங்களுக்கு காமிச்சிருக்கிற, நீ வந்துட்டு இனிமேல் என் ஸ்டூடெண்ட் ஆகி என்ன இனிமேல் மாஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிட போற. ஃப்ரம் திஸ் மொமெண்ட் நிறைய பேரோட அழுகுறலுக்காக உன்னோட ஸ்வாட நீ பயன்படுத்த போற. 9 போஸோட ரிச்சுவலை இப்ப நீ பெர்ஃபார்ம் பண்ணி என்னோட ஸ்டூடெண்டா மாறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 போ ரிச்சுவல் அப்படிங்கிறது அவரோட தலையை வந்துட்டு 9 தடவை கீழே சாய்க்கணும் அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்களை மாஸ்டர் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த கல்ட்டுனா நிறைய பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்கல, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அது வந்துட்டு ஒரு சமய கும்பல் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கூட்டம்னு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட்டுக்கு வந்தா அவர் வந்துட்டு, எழுந்திரி இப்பவே அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்ல, ஹீரோ வந்துட்டு, ஹே ஹெவன்லி டீமன் நீங்க மட்டும் இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் நினைச்சாலும் கூட எந்திரிக்க முடியாது, ஏன் தலை உங்க தலையோட முடியாதா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு, நீ இவ்வளவு தெளிவா பேசுறத பார்க்கும்போதே தெரியுது உன்னோட உடம்பு வந்துட்டு நல்லாதான் இருக்கு, சீக்கிரம் போயிட்டு நீ குளிச்சுட்டு உன்னை சுத்தப்படுத்திக்கோ, உன்னோட உடம்பையும் உன்னோட மனசையும் நீ சின்சியரா வாஷ் பண்ணணும், இந்த கேவனோட என்ட்ரஸ்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெடி ஆகிறான். அப்ப எல்லாருமே தூக்கத்துல வளரிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ இருந்துட்டு, என்னதான் இவங்க அப்படி கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் ரெண்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போஷன் கிங் இருந்துட்டு, மார்க்கஸ் இதோட நான் 9,99,999 தடவை அந்த கெமிஸ்ட்ரிக்கு எதிராக வின் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு கனவு கண்டுட்டு இருக்காரு. கெமிஸ்ட்ரி இருந்துட்டு, நான் வந்து எப்பவுமே கரெக்ட் தான், அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியா சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கணும், நீங்க எல்லாருமே ஸ்டூபிட் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கனவு கண்டு ஜாலியா இருக்கிறா. முக்கியமா வைப்பர் தான் என்ன கனவு கண்டாருன்னு தெரியல, பட் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ வந்துட்டு, இவங்களை நான் எழுப்பக்கூடாது, முக்கியமா கடைசியா இருக்கிறவரை அப்படின்ட்டு வெளியே போறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு, உன் உடம்புல இருக்கிற சிங்கிள் கார்னரை கூட விடாம நீ கிளீன் ஆயிட்டா தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, எஸ் என்னோட மனசுமே கிளீனா தான் இருக்கு, இப்ப நான் ரொம்ப சுத்தமா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் இருந்து, எனக்கு வந்துட்டு வார்த்தைகளை நல்லா பயன்படுத்தி பேசுவாங்களா பத்தியா, அவங்கள பிடிக்கவே பிடிக்காது, நீ ரொம்ப நல்லாவே பேசுற, ஒரு ரியல் மேனோட உன்னை கம்பேர் பண்ணா நீ வந்துட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி, எனக்கு உண்மையுமே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, ஓ அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு கேரக்டர் விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தா அவளுக்கு நம்ம ஹீரோ மேல 2 ஹார்ட் அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. இவன் நல்லா மட்டும் பேசுறது இல்ல, இவனுக்கு அழகான முகமும் இருக்கு, இக்னோபல் கிளானோட லீடர் ஆகிறதுக்கு இவன் பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இக்னோபல் கிளான் அப்படிங்கிறது இந்த லோவர் ஸ்டேட்டஸ் இருப்பாங்கல்ல, அதாவது இந்த பிச்சைக்காரங்க, இந்த ப்ராஸ்டிடியூட், அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றவாங்க, அதுதான் அது. ஆனா அது ஹீரோக்கு தெரியாது இக்னோபல் கிளான்ல என்ன அப்படின்னு தான் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அவர் வந்துட்டு, ஃபாலோ மீ, யூசுவலா நீ வந்துட்டு டெமானிக் கல்ட்டோட துணியை போட்டுக்கிட்டு
போட்டுக்கிட்டு நிறைய டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்துட்டு ஒர்த் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டதுனால நீ வந்துட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஆயிராது. இந்த கல்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த டெஸ்ட் ஆஃப் கம்ஃபர்ட் தானே, நீங்க வந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, ஃப்ரீயா துணி கொடுப்பீங்க, அதுல மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டோம்னா எங்களை வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேமிலி டிசைபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணி எங்களை விவசாயிகளா வளர்ப்பீங்க, இல்லனா பிளாக் ஸ்மித் இல்லனா எஸ்கார்ட் வாரியர்ஸா வளர்ப்பீங்க. பட் அந்த டெஸ்ட் மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா என்ன வந்துட்டு இன்டர்னல் ஃபேமிலி டிசைபிளா கன்சிடர் பண்ணி அபிஷியலா எனக்கு அந்த டெமானிக் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. அப்படிதான் நான் வந்துட்டு இந்த கல்ட்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிதானே அப்படின்னு கேட்க, அவர் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து நீங்க தான் என்ன கொன்னுன உங்களோட டிராமாவை பார்த்தனே அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அந்த சொர்க்கத்துக்கு மனசே இல்ல போல, என்னோட வாழ்க்கையோட இறுதி நாட்கள்ல உன்ன மாதிரி ஒரு பர்சனையா நான் பார்க்கணும், உண்மையுமே ஒரு இக்னோபிள் பிளான்ல இருக்கிறவங்க என்னோட ஸ்டூடெண்டா நான் ஏத்துக்கணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப கோஸ்ட் வந்துட்டு ஐ கெஸ் இவ வந்துட்டு சும்மா உனக்கு ஹெவன்லி டீமன் ஆகல போல, மத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இவளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஜாம்பி நீ மட்டும் அவ சொல்ற மாதிரி ரொம்ப வெத்துவேட்டா இருந்தா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணிருக்க மாட்டேன், ஆனா நீ வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் அப்படியே பிரேக் த்ரூ பண்ணிட்டு போயிடுற, அதனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் நான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் என்ன பாராட்டுறானா இல்ல அசிங்கப்படுத்துறானா, இந்த மாதிரி நேரத்துல இவன் பாராட்டுறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் இந்த உலகம் அழகா தெரியும் அப்படிங்கிறப்ப நீ பார்த்தல இதுக்குதான் சாம்பி உன வெத்து வேட்டுன்னு சொல்றேன் அப்படின்னு அந்த கோஸ்ட் சொல்லுது. அப்ப அந்த ஹெவன்லி டீமன் வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டா இருக்கும், சந்தோஷப்படு, நான் வந்துட்டு உன்னை என்னோட ஸ்டூடெண்டா மாத்திக்கலாம்னு இருக்கேன், ஏன்னா எங்க டெமானிக் ஃபேக்ஷனோட ரூலே அதுதான், என்னோட ரெக்வயர்மெண்ட்டை மீட் பண்ண உடனே என்னால ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து வா அப்படியா அப்படின்னா அப்படின்னு ஏதோ சொல்ல வர அவர் வந்துட்டு பட் இருந்தாலும் என்னால அபிஷியலா உன்னை இப்போதைக்கு ஸ்டூடெண்டா ஏத்துக்க முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்ன ஹெவன்லி டீமன் ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து உங்கள்ட்ட இருந்து கத்துக்கணுமே அப்படின்ட்டு வந்தா இப்படி பண்றீங்க, நான் ஒருத்தி அப்படிங்கறதையும் உங்கள்ட்ட காமிச்சிட்டேன், அப்புறம் என்ன அபிஷியல் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ சொன்ன எல்லாமே ரொம்ப சந்தேகத்துக்குரியதா இருக்கு, நீ வெளி உலகத்துல இருந்து வந்த அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு நீ ரொம்ப நாளா அட்மையர் பண்ணிட்டு இருந்த, இதெல்லாம் ரொம்ப சந்தேகமா இருக்கு, உண்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் மட்டும் என்னோட உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கவேன், நீ சொல்றது எல்லாமே எனக்கு பொய் மாதிரி தான் தெரியுது, உங்ககிட்ட வந்து ரொம்ப ஏமாத்துற குணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனாலதான் இதுக்கு முன்னாடி உன்னை அப்படியே விட்டுட்டேன், ஹானஸ்ட்லி உங்ககிட்ட இறக்க குணம் இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, அதுக்கு மேலே கஷ்டமா இருக்கிறது என்னன்னா நீ வந்துட்டு எனக்கு விதிக்கப்பட்டவனா இல்ல நான் வந்துட்டு உனக்கு விதிக்கப்பட்டவனானே தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு சரி என்ன டெஸ்ட் வைக்க போறீங்க அப்படின்னு கேட்க, ஹெவன்லி டீமன் வந்துட்டு இதோ அங்க பாக்குறியா நான் ஒரு ஜாம்பி சோல்ஜரை அங்க தூக்கி வீசியிருக்கேன், அவன் வந்துட்டு நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்த ஒரு பீக் மார்ஷியல் மாஸ்டர், அந்த ஜாம்பியை மட்டும் நீ டிஃபீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன், நான் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்டா உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் அதுக்காக நீ வந்துட்டு ரொம்ப பசியை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே இவ என்ன அபிஷியலா ஸ்டூடெண்ட் இன்னும் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னால அது வந்துட்டு அவ உண்மையா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அவளோட மனசுக்குள்ள ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த டெமானிக் கல்ட்டோட அதுக்கப்புறம் அந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட ஒருத்தன் ஆல்ரெடி அவன் அவரோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜாம்பியோட நீ சண்டை போறப்ப உன்னோட மனசு ஃபுல்லா பசியும் அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த ஒரு எமோஷனுமே உன்னோட ஹார்ட்ல இருக்கவே கூடாது, உன்னால அதை பண்ண முடியுமா, இந்த வாய்ஸ் எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணிப்பாரு, பயங்கரமா கத்துறது அதுக்கப்புறம் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் லெக்கோட மூவ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி இந்த எல்லா மூவ்மெண்ட்ஸுமே ஒருத்தவங்க பசியால துடிப்பாங்களா அவங்களோட மூவ்மெண்ட்ஸா இருக்கணும், அது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து ஒரு எமோஷனா மாத்து, அந்த எமோஷன்ஸை வச்சு பசியில இருக்கிற ஃபீலிங் மாதிரி உன்னோட ஸ்வாட ஸ்விங் பண்ணு, இப்படி பண்ணா மட்டும்தான் உன்னால அந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டோட உண்மையான பவரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா நான் வெறும் பசியோட மட்டுமே என்னோட ஸ்வாட ஸ்விங் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு உன்னால இதுவரைக்கும் பசியை உணராதவங்களை வெறும் சிங்கிள் ஸ்ட்ரைக்லயே கொல்ல முடியும், அதனாலதான் என்னால அந்த ஆர்த்தடாக்ஸ் முறியும்ல இருக்கிற 50% மக்களை ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்ல முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் பசி எப்படி இருக்கும்னு கத்துக்கோ அதுக்கப்புறம் தாகம் எப்படி இருக்குன்னு கத்துக்கோ, அப்படி கத்துக்கிட்டனா நீ உன்னோட தாகத்தை மட்டுமே யோசிச்சு பார்த்து உன்னோட ஸ்வாட ஸ்விங் பண்ணனா இது வரைக்கும் அந்த தாகத்தை உணராதவங்கள உன்னால ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்ல முடியும், நீ வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட ஸ்வாட்ல 9 திங்ஸை கத்துக்கணும், அந்த 9 விஷயத்தையுமே கத்துக்கிட்டனா உன்னோட ஸ்வாட வச்சு இந்த உலகத்தையே நீ தலைகளா திருப்பிடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கேட்கவே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன் டீமன் வந்து சரி என்ன பண்ணிட்டு இருக்க அந்த ஹெல்க்குள்ள இப்பவே ஜம்ப் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜம்ப் பண்றான், அதோட சாப்டர் முடிச்சாராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். இல்லையா ரேண்டமா உன்னோட ஸ்வாட யூஸ் பண்ணாத, நான் பசியால இறந்து போனவனோட கஷ்டம் எல்லாத்தையுமே உன்னை நினைச்சு பார்க்க தானே சொன்னேன், நீ சும்மா உன்னோட ஸ்வாட ஸ்விங் பண்ணனா உன்னோட டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட் எல்லாமே ஒரு எம்டி ஷெல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஆனா எனக்கு உண்மையாலுமே இப்ப பசிக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு முட்டாள், ஓ முன்னாடி ஒரு சிகப்பு கலர் விஷயம் இல்ல அப்படிங்கிறதுக்காக உன்னால சிவப்பு கலர்ல வேற எந்த ஒரு விஷயத்தையுமே நினைச்சே பார்க்க முடியாதா, அதே மாதிரி இப்ப உனக்கு அங்கேயே ஃபீல் ஆகல அப்படிங்கிறதுக்காக பசியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உன்னால நினைச்சு பார்க்க முடியலையா, அப்படி உன்னால பண்ண முடியலனா உண்மையாலுமே உனக்கு அந்த பசி அப்படிங்கிற ஃபீலிங்ல வந்துட்டு ஃபெமிலியராவே இல்ல போலயே, நீ எப்பவுமே வயிறு ஃபுல்லா தான் இருப்பியோ, இந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்ட ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும்னா அவங்களால சில இந்த மாதிரி ஃபீலிங்ஸை நினைச்சு பார்க்க முடியணும் எந்த ஒரு தடையுமே இல்லாம, அட்லீஸ்ட் நீ வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு சாப்பிடாம இருந்திருப்பல அந்த பீரியட நினைச்சு பாரு, அப்ப நீ எங்க இருந்த, அதுக்கப்புறம் நீ எதை நிறைய சாப்பிட்ட, எவ்வளவு நாள் நீ சாப்பிடாம இருந்த அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பசியோட இருந்தது வந்துட்டு ஒரு 3 நாள் சாப்பிடாம இருந்திருப்பேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு வாட் உன்னோட ஹோல் லைஃப்ல வெறும் 3 நாள் தான் மேக்ஸிமம் சாப்பிடாம இருந்திருக்கியா, இம்பாசிபிள், இந்த வேர்ல்டு வந்துட்டு முடியிற கட்டத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு, எந்த ஒரு சீசனுமே நிறைய
காலத்துக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம நிறைய நேரத்துல இந்த இடத்துல வறட்சி இருந்திருக்கு. அன்லெஸ் நீ வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார கிளான்ல சேர்ந்தவனா இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி 3 நாள் மட்டும் பசியோட இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் இருந்த அவுட் சைடு வேர்ல்டுல இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல மாதிரி இல்ல. அந்த இடத்துல நிறைய விஷயம் சாப்பிட கிடைச்சது அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு உனக்கு புரியல. இந்த பசி அப்படிங்கறது இருக்கலையே மோஸ்ட் அர்ஜென்ட்டான அர்ஜ். அவங்களுக்கு பசிக்கிறப்ப அந்த அர்ஜ் வரும்ல அதை போக்குறதுக்கு பீப்பிள் என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கு அவங்க வெயிட்டே பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்குமே இதை பத்தி தெரியும். ஹியூமன்ஸ் நேச்சுரலாவே அந்த ஹங்கரை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு எம்பரரா இருந்தாலும் சரி இல்ல சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வர பசி அப்படிங்கிற ஃபீலிங் வந்துட்டு சேமா தான் இருக்கும். எப்படி உன்னால இந்த விஷயத்தை கூட புரிஞ்சுக்க முடியலனா அந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்ட யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு எஃப் கிளாஸ் ஹண்டரா 10 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கேன். நிறைய தடவை நான் பசியில இருந்திருக்கேன். ஏன் நான் சாப்பாடு வாங்கணும்னு போனா கூட அது சீப்பா கிடைக்கிற மாதிரியும் அது கூட ஃப்ரீயா இன்னும் ஏதாச்சும் கிடைக்கிற மாதிரி இருக்குமான்னு தான் போய் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அவன் ஹெவன்லி டீமன் சரி சொன்னதெல்லாம் மறந்துரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை ஒரு சில மூமெண்ட்ஸுக்கு உன்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன் பத்தியா. அதான் என் தப்பு. ஆனா வாய் பேச்சு மட்டும் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்ப ஹீரோ வந்து ஹெவன்லி டீமன் இருங்க. ஐ மீன் பசியை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல அவனும் ஸ்பெஷல் கிடையாது. அந்த மாதிரி பசியை ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு அர்த்தத்தையே எனக்கு கொடுக்கல. டேமிட் அப்படின்னு கத்தி இருக்கிறப்பே திடீர்னு அந்த செத்த ஸ்கில்ல சூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிடறான். சோ அவனை ஜாம்பி போட்டு தள்ளிடுச்சு. ஹீரோ வந்துட்டு இப்பதான் எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்து வாவ் என்ன ஒரு பாரம்பரிய முறையில உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறா பத்தியா. வெல் அவ பண்றது கரெக்ட் தான். ஏன்னா அவளோட ஒன் அண்ட் ஒன்லி அல்டிமேட் டெக்னிக்கை உனக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிறாள் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணிட்டு ஆல்ரைட் இப்படிதான் நீ பண்ணணும்னு நினைக்கிறல. இந்த மாதிரி என்ன பண்ணா நான் வந்துட்டு இதுல இருந்து ஓடிடுவேன் அப்படின்னு நினைச்சல. வாட் ரிலீஃப். ஈவன் தோ நான் பாக்கிறதுக்கு இப்படி இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி ஃபயர்ல அப்படியே உயிரோட இருந்து செத்து போனவன் அப்படிங்கிறப்ப என்னால பசிய சாக முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு போறப்ப வைப்பர் இருந்துட்டு ஏய் இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சு எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அது இந்த ஸ்டேஜை கிளியர் பண்றதுக்கு ஒரு ஐட்டம் வேணும் அதை தேடி போறேன் அப்படின்ட்டு போறப்ப அந்த கோஸ்ட் இருந்துட்டு இது ரொம்ப மோசம் என் மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். கோவம் வந்தா மட்டும் அந்த கண்ணுக்கு எதுவுமே தெரியாத பைத்தியக்காரன் ஆயிரானே. மறுபடியும் சில வாரங்களுக்கு இப்ப சொல்றதான் நாங்க பண்ண போறோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு குகைக்குள்ள போயிட்டு லோட்டஸ் பொசிஷன்ல உட்கார அந்த கோஸ்ட் இருந்துட்டு பைத்தியக்காரா நீ பசியில சாக வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து இருக்க பிளான் போடுறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படிங்கிறப்ப கோஸ்ட் இருந்துட்டு ஜாம்பி இல்ல காங்ஜா நம்மதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப பைத்தியக்காரங்க எனக்கு புரியுது. ஆனா ப்ளீஸ் நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கோவமா இருக்கிறதுனால இம்மன்சிங்கான ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு புரியுது. ஆனா நான் என்னப்பா பண்ண என்னால உன பார்க்க மட்டும் தானே முடியும் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு தொந்தரவு பண்ணாம அங்கிட்டு போ அப்படிங்கிறப்ப கோஸ்ட் இருந்துட்டு நான் மறுபடியும் உன்னை கேட்கிறேன் எவ்வளவு நாளா இதை நீ பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஹெவன்லி டீமோட டிராமாவை பார்த்தேன். அவன் வந்துட்டு 111 நாள் அவளோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணி எந்த ஒரு ஃபுட்டையுமே சாப்பிடாம சர்வைவ் ஆயிட்டு இருந்தா. சோ நான் வந்துட்டு ஒரு 112 நாள் சர்வைவ் ஆக போறேன் அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு காட் டாம் இடியட் நீ வந்துட்டு 100 நாள் சர்வைவ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீ கண்டிப்பா சர்வைவ் பண்ண மாட்ட. அங்க இருக்கிற வெதரை பாரு எவ்வளவு குளிரா இருக்கு பாரு. நீ மட்டும் உன்னோட ஆறா வச்சு உன்னோட உடம்பை இப்ப கவர் பண்ணல நீ கண்டிப்பா செத்து போயிருவ அப்படிங்கிறப்ப 100 நாளைக்கு உன்னால உன்னோட ஆறாவை வச்சு உன்னோட உடம்ப கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறியா. அண்ட் காஞ்சா நீ வந்துட்டு 100 நாளைக்கு பசியை தாங்கிக்கிட்டாலும் அது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பசியா இருக்காது. இதுக்கு முன்னாடி நீ 100 நாளுக்கு பசியை தாங்கிட்டு இருக்கியா இது முன்னாடி இதை ட்ரை பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஏன் இதுக்கு முன்னாடி நீ பசியோட இருந்திருக்கியா அப்படின்னு கேட்க கோஸ்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு சின்ன பையனா இருக்கிறப்ப மாங்ஸோட விரதம் இருந்தேன். அப்ப வந்துட்டு சில நாள் வந்துட்டு நான் வந்துட்டு பசியில அப்படியே சாகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு 15 நாள் தாண்டதுக்கு அப்புறம் என்னால பசியை உணரவே முடியல. சோ அப்ப வந்துட்டு அது பசியா இல்ல அது வந்துட்டு என்னோட மைண்ட்ல ஒரு ட்ரைனிங்கா மாறிடுச்சு மென்டல் ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அப்படின்னா எனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் வந்துட்டு ஒரு 15 நாளை வரைக்கும் பசியோட இருந்துட்டு நான் வந்துட்டு 15 நாளைக்கு எதுவுமே சாப்பிடல. என்னோட பசி வந்துட்டு அதோட பீக் அடையிற வரைக்கும் நான் வந்துட்டு வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கொண்டாடுறேன். அப்படி திருப்பி வரப்ப என்னோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவ்வளவு மாறி இருக்காது. இதே மாதிரி நான் 112 நாளும் பண்ணா எப்படி இருக்கும். என் ஆறாவும் தீர்ந்து போகாது. அதுக்கப்புறம் என்னால தொடர்ந்து இந்த பசியவும் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு பைத்தியக்காரா ஜஸ்ட் என்கிட்ட இருந்து கத்துக்கடா. இந்த மாதிரி வியர்டான கல்ட் மாஸ்டர் எல்லாத்தையுமே உன்னோட மாஸ்டரா சூஸ் பண்ணாத. உனக்கு ஏதாச்சும் டீச்சர் வேணும்னா நீ என்கிட்ட இருந்து ஏதாச்சும் கத்துக்க. இந்த மாதிரி மோசமான விஷயத்தெல்லாம் பண்ண உனக்கு என்னதான் தூண்டுது அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டை பெர்ஃபெக்ட்டா மாஸ்டர் பண்ண போறேன். உனக்கு இந்த ஹெவன்லி டீமன் வந்துட்டு இந்த உலகத்துல இருந்து எதுக்கு அழிஞ்சு போனான்னு தெரியுமா. அதுக்கப்புறம் இந்த உலகம் கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஹெவன்லி டீமனும் எதுக்காக முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியுமா. பிகாஸ் அவங்க வந்துட்டு இதுக்கு மேலே வாழ்றது அப்படிங்கிறது அர்த்தமே இல்லாதது அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. நான் வந்துட்டு இந்த உலகத்தை அப்படி முடிய விட மாட்டேன். அப்புறம் இதுல இருக்கிற கேரக்டர் அந்த ஹெவன்லி டீமனும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அடையறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த ஃப்ளேம் எம்பரர் இருக்கான்ல அவன மாதிரி வாழ்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒண்ணு. அவனுக்கு வந்து சீட் ஸ்கில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மோசமான ஆட்டிடியூட் இருந்துச்சு. நான் ஜெயிச்சதுக்கு காரணமே நான் ஸ்ட்ராங் அப்படிங்கறதுனாலதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க மத்தவங்க தோத்தவங்க எல்லாமே வெறும் இடியட்ஸ் தான். மத்தவங்களை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. எனக்கு எப்ப தோணுனாலும் என்னால ஸ்டேஜஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடோட அவன் இருந்தான். எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை மோசமா நடத்திட்டு அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது கொஞ்சம் கூலா தான் தெரிஞ்சது. அந்த மாதிரி மத்தவங்க மோசமா நடத்துறது சைல்டிஷ் கிடையாது. பட் மத்தவங்க மோசமா நடத்திக்கிட்டே வாழ்வேன் வாழ்க்கை பூரா அப்படிங்கிறது பிரிட்டி சைல்டிஷ் தான். அதே மாதிரி நேர்மையோட வாழணும் அப்படிங்கிறது சில டைம் சைல்டிஷா இருக்கலாம். ஆனா அந்த நேர்மையான வாழ்க்கையை ஃபுல்லா வாழ்றது அப்படிங்கிறது கண்டிப்பா சைல்டிஷ் கிடையாது. நானும் ஒரு ஹியூமன்
டீமன் தான் நானுமே வாழணும்னு ஆசைப்படுறேன். இன் தட் கேஸ் நான் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ போடுறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணணும்ல, அதான ஆபியஸ் அப்படின்னு அந்த கோஸ்ட் கிட்ட சொல்ல ஹீரோட முடிவை மதிச்சு அந்த கோஸ்டும் ஹீரோ பக்கத்துல உட்காந்துறான். அதோட சாப்டர் முடிச்சாராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அங்க ஆரம்பிச்சது. என்னோட லைஃப்மே அப்படியே ஸ்லோவா தீர்ந்து போற மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு வருஷம் முழுக்க பஞ்சமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் உண்மையாலுமே பசியா அப்படின்னு நினைச்சிட்டு, நோ என்னால இந்த மாதிரியா உட்காந்துட்டு இருக்க முடியாது, அது வந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண போறேன், நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு முட்டாளா இருந்துட்டேன். அந்த ஹெவன் டீமன் சொன்னால அந்த பசி அப்படிங்கிறது அது வந்துட்டு சிம்பிளா சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்க அந்த லோட்டஸ் பொசிஷன்ல உட்காந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறதும் கிடையாது. பசி அப்படிங்கிறது நமக்கு ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணும், ஆனா சாப்பிட முடியாம இருக்கும்ல, அதுதான். இந்த வாரம் நான் வந்துட்டு ஒரு சர்டன் விவசாய பத்தி நினைச்சு பார்த்தேன். ஒரு பசியில இருக்கிற விவசாயி. அவர் வந்துட்டு வெறும் பசியா இருக்கிறதுனால அவரோட விவசாய நிலத்துக்கு போவாரா? கிடையாது. அவர் வந்துட்டு பசியா இருக்கிறாரோ இல்லையோ, அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, அவர் வந்துட்டு ஸ்டில் அவரோட வேலையை செஞ்சுதான் ஆகணும். அவர் என்னதான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அவர் வந்துட்டு அவரோட அந்த சின்ன கோடாரியை வச்சு நிலத்தை குத்தி பாப்பாரு. பட் அந்த வருஷம் ஃபுல்லா பஞ்சம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணாலும் சரி, அங்க இருக்கிற விதை எதுவுமே முளைக்கவே இல்லை. அவங்களால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. அவங்க எல்லாருமே பசியில தான் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மழை பெஞ்சு 6 மாசத்துக்கும் மேல ஆச்சு. அவங்க சேர்த்து வச்சிருந்த தண்ணியுமே தீர்ந்து போச்சு. அவங்களோட கிணத்துல இருந்த தண்ணியுமே வறண்டு போச்சு. அவங்களோட ஃபீல்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அங்க இருந்த சில வில்லேஜஸ் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களோட வில்லேஜ் அபேண்டன் பண்ணிட்டு கடற்கரை ஓரமா அவங்களோட வாழ்க்கையை பார்க்க போயிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த ஃபார்மர் வந்துட்டு அவரோட நம்பிக்கையை கைவிடல. அவங்க வந்துட்டு கடலுக்கு பக்கத்துல போனா மட்டும் இவங்களோட நிலைமை மாறிடாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. பீப்புள் வந்துட்டு திருடுறது மூலியமா எப்படி அவங்களோட வாழ்க்கையை மேக் பண்றது அப்படின்னு கத்துக்கணும். ஏன்னா ஃபார்மருக்கு வந்துட்டு கிரவுண்ட்ல இருந்து அவங்களோட ஃபுட்டை எப்படி ஸ்டீல் பண்றது அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அவங்களால மத்த வேற எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்க முடியல. தட்ஸ் வை அந்த ஃபார்மர் இருந்துட்டு அந்த நிலத்துல எதுவுமே முளைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் டெய்லி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் அவரு மவுண்டனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த மரப்பட்டை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடறதுக்கும் அந்த இடத்துல நிறைய அந்த மரப்பட்டைகள் கிடையாது. அந்த பசி அப்படிங்கிறது அந்த என்டையர் வேர்ல்டுலயே அப்படியே ஒயிட்டா மாத்திருச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் மரப்பட்டைகள் இருந்தா கூட அது வந்துட்டு அவருக்கானது கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவருக்கு சில்ட்ரன் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்து அதனால என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அவர் வந்துட்டு வாட்டரை தேடி போனாரு. அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வச்சு அவர் கண்டுபிடிச்ச அந்த மரப்பட்டைகள் எல்லாத்தையுமே வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணாரு. எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா என்னோட சில்ட்ரனுக்கு நான் கொடுக்கணும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு இதையாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு போய் கொடுப்பாரு. அப்படின்னு அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்பே அந்த இமேஜினேஷன்ல அந்த குழந்தை இருந்துட்டு எனக்கு இதுக்கு மேல இது சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விடுது. அந்த ஃபார்மர் இருந்துட்டு அந்த குழந்தைய அடிக்க போறாரு. அப்ப அந்த ஃபார்மர் இது வந்துட்டு நான் கிடையாது, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது, ஒரு குழந்தைய அடிக்கிற மாதிரி பர்சன் நான் கிடையவே கிடையாது. இதுக்கு காரணம் இந்த பஞ்சம் வந்துட்டு ரொம்பவே சிவியரா இருக்கிறதுனாலயும் நான் ரொம்ப காலத்துக்கு சாப்பிடாதனாலையும் நான் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டேனா அதனாலயே தான் இருக்கணும். இந்த மாதிரி என்னோட லைஃப் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. இந்த உலகம் உருவானதுல இருந்து எண்ணில் அடங்கா பஞ்சம் வந்துட்டு இந்த உலகத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சத்திலயுமே நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு பசினாலேயே இறந்து போனாங்க. அந்த ஹெவன் டீமன் சொன்னால உனக்கு பசி இருக்கிறப்ப நீ ஃபைட் பண்ணணும். நான் இந்த ஸ்வாட சிங் பண்றது எல்லாமே நான் பசியில என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணணும். நான் பசியில இருக்கிறப்ப என்னோட ஹேண்ட் வந்துட்டு கரெக்டா ஒரு சர்டன் வேல தான் மூவ் ஆகுமா என்ன? தட்ஸ் ரைட். நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு பசியில இருக்கிறப்பையும் ஒரு சர்டன் வேல தான் மூவ் ஆகும். இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் தான் அந்த ஃபார்மர் இருந்துட்டு அவரோட சைல்ட ஸ்லாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த மூவ்மெண்ட் தான் அந்த ஃபார்மர் இருந்துட்டு அந்த கதவை எத்தி உதச்சு வெளியே போறப்ப யூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்ல தான் அவர் கொண்டு வந்த அந்த மரப்பட்டைய வெளியே தூக்கி வீசி இருப்பாரு. இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் தான் அந்த ஃபார்மர் இருந்துட்டு மறுபடியும் அவர் மண்ணுல இருந்து எடுத்த அந்த மரப்பட்டையை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு மறுபடியும் கொடுத்திருப்பாரு. இந்த உலகம் உருவானதுல இருந்து நிறைய ஃபார்மர்ஸ் அவங்களோட குழந்தைகளை அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மர்ஸ் அவங்க குழந்தைகளை கட்டி பிடிச்சு நான் செஞ்சதுக்கு சாரி அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த பஞ்சத்துல இருந்து சில ஃபார்மர்ஸ் தப்பிச்சிருந்திருப்பாங்க. சில பேர் அவங்க குழந்தைகளோடவே சேர்ந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க அவங்களோட கைகளை வச்சு என்ன பண்ணியிருந்தாலும் சரி அது எல்லாத்துலயுமே பசிங்க அப்படிங்கிறது ஒன்னு இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு டீமன் ஸ்லேயர்ல வரும்ல கைஸ், தண்டர் பிரீத்திங், அந்த மாதிரி டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்வாட் ஆஃப் ஸ்டார்வேஷன் அப்படின்ட்டு ஒரு மூவை ஹீரோ கத்துக்கிட்டான். அதுவும் பயங்கர பவர்ஃபுல் இருக்கிற மாதிரி தெரியுது. சோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அவ எதுக்காக பசியை உணரணும் அப்படின்னு சொன்னானே. பசியில இருக்கிறப்ப அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிருக்கணும். அப்ப ஹீரோ வந்துட்டு இதுதான் பசியா இருந்தாலும் இது வந்துட்டு இன்னும் பத்தாது அப்படின்னு சொல்ல கோஸ்ட் இருந்துட்டு உண்மையுமே பைத்தியக்காரன் தான் போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்கு எப்ப பார்த்தாலும் நான் பைத்தியக்காரனே சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த டைம் நான் ப்ராப்பரா தானே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்க கோஸ்ட் இருந்துட்டு இதுக்குதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த முட்டாள்கள் தான் இருக்கலே ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஆளுங்களாம். ஜாம்பி உன்ன மாதிரி பைத்தியக்காரன் வந்துட்டு இந்த உலகத்திலேயே நீ மட்டும் தான் இருக்கிற. உன்னோட சோல் வந்துட்டு அந்த ஆக்ஸ்தா இருக்கார்ல அந்த ஆர்த்தோடாக்ஸ் குரூப்புக்கு சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆனா உன்னோட எண்ணங்கள் எல்லாமே அந்த டெமானிக்கல்ட்டுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கு.
அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு சரி அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க அந்த கோஸ்ட் இருந்துட்டு பைத்தியக்காரா சிம்பிளா சொல்லணும்னா நீ வந்துட்டு டெமானிக் ஆர்ட்ஸை யூஸ் பண்ற ஒரு ஆர்த்தோடாக்ஸ் மார்ஷியல் மாஸ்டர் மாதிரி இருக்க. இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் உனக்கு சொல்லணுமா? உன்னை பார்த்து பார்த்து எனக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சுடா. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை சொல்லி தரதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு பசிக்குது, எனக்கு வந்துட்டு சாக்கோ பை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த கோஸ்ட் இருந்துட்டு உண்மையுமே அந்த மார்க்கஸ்க்கு சொல்லி தந்த மாதிரி உனக்கு சொல்லி தந்தாலும் எல்லாமே நாசமா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு பேசியிருக்கேன், நீ மண்டைக்குள்ள வேற ஏதோ தானே நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மவுண்டனை விட்டு கீழே இறங்கி போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கோஸ்ட் இருந்து எதுக்காக இந்த டைம் அந்த ஹெவன்லி டீமன் கிட்ட போயிட்டு உன்னால இந்த மூவ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்க போறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு சேச்சா அதெல்லாம் கிடையாது, நான் இப்பதான் இந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்ண பழகி இருக்கேன். நான் மறுபடியும் என்னோட உயிரை நானே எடுத்துக்கிட்டு அந்த ஹெவன்லி டீமனை போயிட்டு மீட் பண்ணணும். அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, அட்லீஸ்ட் உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் டேலண்ட் இருக்கு போலயே, இவ்வளவு ரியாக்ஷன் தான் அவள்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல கோஸ்ட் இருந்து ஏன் அது கிடைச்சா போதாதா, அதுக்கு அடுத்து அவ உன்னை அக்னாலேஜ் பண்ணிட்டான்னு தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு, அதுல எந்த ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பசியால அவதிப்பட்டதே இல்ல அப்படின்னு அந்த ஹெவன்லி டீமன் கேள்விப்பட்டு என்ன ஒரு கீழ்த்தனமா பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு எவ்வளவு நம்பிக்கை போயிட்டு நான் எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா. நான் வந்துட்டு சில பேர் மேல வஞ்சம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆளு, அதனால அவ வந்துட்டு என்ன அக்னாலேஜ் பண்றதுனால மட்டும் எனக்கு ஏற்பட்ட காயம் வந்துட்டு ஆறாது அப்படின்னு சொல்ல கோஸ்ட் வந்துட்டு ராஸ்கல் நீ ரொம்ப கிரீப்பியா நடந்துக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தேவையான ரியாக்ஷன் வந்துட்டு சர்ப்ரைஸ்டான ரியாக்ஷன், நீ ரொம்பவே டேலண்டட், எக்ஸப்ஷனலி டேலண்டட், நீ தான் என்னோட விதி அப்படின்னு நான் ரியலைஸே பண்ணல, என்னோட கண்ணை வந்துட்டு உன்னை பார்த்து ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிரு அப்படி அவ சொல்லணும், அதான் எனக்கு சாக்கோ பை வேணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப கோஸ்ட் வந்துட்டு என்ன ஒரு வித்தியாசமான பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு அந்த டெமானிக் ஹெவன் டிவைன் ஆர்ட்டை நான் இப்ப யூஸ் பண்ணப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணேன், இந்த ஏரால இருக்கிற பீப்பிளை கம்பேர் பண்ணும்போது நான் உண்மையாலுமே இந்த அளவுக்கு பசியை வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நான் வந்துட்டு அந்த விவசாயி அந்த மரப்பட்டைகளை பாயிலிங் பண்றாரு அப்படின்னு இமேஜின் பண்ணப்போ என்னால உண்மையாலுமே எந்த விதமான மரத்தோட பட்டைய அவர் பொறிச்சாரு அதை பாயில் பண்ணணுமா வேணாமன்னு கூட எனக்கு கரெக்டா தெரியல. அதனால எனக்கு நீ இமேஜின் பண்ண முடியாத நிலைமை ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நான் ஒரு வேற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 100 சோல்ஸ் ரீஇன்கார்னேஷன் ஸ்கில் இருக்குல்ல அதை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணோன்னே நிறைய அந்த ஸ்கெலிட்டன்ஸும் அதுக்கப்புறம் அந்த ஹங்கிரி டீமனும் வந்துட்டு அவன் வந்துட்டு ஓ லார்ட் எங்களை நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஹங்கிரி டீமன் நீ வந்துட்டு எனக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறப்ப அவளும் உங்க ஆர்டருக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு அவரோட முடிவை நெருங்கிருச்சு, மனுஷங்க எல்லாருமே ஸ்பிரிட்ஸாவும் அதுக்கப்புறம் பணமாவும் மாதிரி இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்காங்க, நீ ஒரு தடவை அழிச்சு அந்த ஏஜ் எம்பையர் அந்த பிளேஸும் இந்த பிளேஸ் கிட்டத்தட்ட சிமிலர் தான், என்னோட ஆர்டர்ஸ் வந்துட்டு சிம்பிள் தான், எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு பசியால இறந்து போயிருப்பாங்க தெரியுமா, அவங்களோட பணத்தை மட்டும் என்கிட்ட கொண்டு வாங்க, கண்டிப்பா பக்கத்துல வில்லேஜோ இல்ல விவசாய நிலங்களோ கண்டிப்பா இருக்கும், சோ அந்த மாதிரி பசியால செத்தவங்களோட உடம்பு மட்டும் கொண்டு வாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பணங்களால மூவ் பண்ண முடியும், சோ கண்டிப்பா அவங்க நீங்க கூப்பிட்டோனையும் வந்துட மாட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் நீங்க நிறைய பேருக்குனால அவங்களை ஈஸியா சமாளிக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த ஹங்கிரி டீமன் இருந்துட்டு எத்தனை பணங்கள் உங்களுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு 112 பணங்கள் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவங்களோட ஸ்டார்வேஷனை பத்தி நான் லேர்ன் பண்ண போறேன், அப்படி பண்ணிட்டு அந்த ஹெவன்லி டீமனுக்கு க்ளோஸரா மாற போறேன் அப்படின்னு சொல்றான். சோ உனக்கு என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சிருக்கும், அந்த பணங்க கையில செத்து அவங்களோட டிராமாவை பார்த்து நம்ம ஹீரோ அவங்களோட பசினா எப்படி இருக்குன்னு உணர போறான். இதோட சாப்டரை முடிச்சாராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். ஸ்டே பண்ண முடியாது, என்னோட லைஃப் என்னோட மெமரி என்னோட பர்பஸ் எல்லாமே காணாம போயிடும், இப்போ எல்லாமே உங்களை சார்ந்துதான் இருக்கு. சோ நான் என்ன பத்தி கவலைப்படணும்னா நான் உங்களை பத்தி கவலைப்படணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ஹானஸ்டா இருக்கிறத பார்க்க நல்லா இருக்கு, சரி லைஃப்ல எப்படி போகுது அப்படின்னு கேட்க அவ வாட் அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு 20வது ஃப்ளோரை எனக்குன்னு சொந்தமா கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஹங்கிரி டீமன் அந்த வில்லேஜ்ல ரிலீஸ் பண்ணிட்டேன், இப்ப இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டல அந்த டைமை தவிர யூஸ்வலா அவ அந்த வில்லேஜ்ல தான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு நீ தான் இப்ப அந்த எஸ்தரோட வில்லேஜ்ல லிவ் பண்ணிட்டு இருக்கல, உன்னோட லைஃபை விட மேலா மதிச்ச உன்னோட மக்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்களே, அதனால உன்னோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அவர் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து எல்லாமே ஆல்ரைட் தானே அப்படின்னு கேட்க அவளும் ஆல்ரைட் தான், ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, சில ஹண்டர்ஸ் வந்துட்டு உள்ள வர பார்த்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிங் ஆஃப் டெத் உங்களோட ஸ்ட்ரென்த்தும் அதுக்கப்புறம் 5 கிரேட் கில்ஸும் ஒளிச்சு வச்சுக்கிற ட்ரெஷர் எல்லாமே அந்த ஃப்ளோர்ல தான் இருக்கு அப்படின்னு வந்தாங்க. ஆனா நீங்க ஒரு விச் அங்க கூட்டிட்டு வந்தீங்களே அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தவங்களும் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. அது மட்டும் இல்லாம பக்கத்து கிங்டம்ல இருக்கிற ஸ்மால் லார்ட்ஸுமே எங்களை எந்த தொந்தரவும் பண்றது இல்ல, அவங்க நார்மடிக் டைம்ஸ்ல இருந்து பரவன ஒரு நோய் மூலியமா தோத்து போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது நடக்கனா கூட இந்த எம்பையரும் அதுக்கப்புறம் அந்த டெம்பிளரும் ஆல்ரெடி எங்களோட டவுனை ஹோலி லேண்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் லிசர்ட் மன் அதுக்கப்புறம் எல்ஸ் கூட எனக்கு வந்து பிரசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அப்படின்னா பிளாக் டிராகன் கில்டோட போஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கூட வச்சிருக்கிற அஃபேர்ஸுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த ஹங்கிரி டீமன் இருந்துட்டு பட் என்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் பண்றதுக்கு பவர் கிடையாது, நான் வந்துட்டு நிறைய நோய்வாய்ப்பட்டவங்களை குணப்படுத்துறேன் அப்படிங்கிற ரூமர்ஸை கேள்விப்பட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க, நாங்க இருக்கிற இடத்த அந்த ஹோலி லேண்டா டிக்ளேர்
டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் மிராக்கல்ஸ் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பில்கிரிம்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, என் மைண்ட்ல ஒன்று வச்சிருக்கேன் அப்படிங்கிற. என்னன்னா அந்த கெமிஸ்ட்ரின்ட்டு நான் வந்து கிங் ஆஃப் டெத் யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போர்ஷன் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அவ ஹீரோ வந்துட்டு இந்த எக்ஸ்பெடிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கெமிஸ்டுக்காக 20வது ஃப்ளோர்ல புதுசா ஒரு ஆல்கெமிஸ்ட் ஒரு திறக்கலாம்னு இருக்கேன். நான் சொல்றவங்க மட்டும்தான் அவ மருந்த விப்பா. சோ அவளுக்கு நான் ஒரு நல்ல ஜாபை ஏற்படுத்தி தரணும். அவளால தனியா எல்லா வேலையுமே செய்ய முடியாது. சோ அவருக்கு நிறைய ஆளுங்களை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஹங்கரி டீமனை அவளுக்கு அசிஸ்டண்டா போட்டு விட வேண்டியதான். இவருமே கண்டிப்பா அவர் கெமிஸ்ட் ஆகிற ஹண்டர் அப்படிங்கறனால அவளை ஏத்துப்பா. நேச்சுரலி அவளோட அந்த ஆல்கெமிஸ்டோரோட சைஸுமே பெருசாகும். இந்த ஆல்கெமி ஸ்டோர் தான் அந்த ஆல்கெமி கேஸ்லோட புது பிரான்ச்சா மாற போகுது. ஏன் அதுக்கப்புறம் சீக்கிரத்திலேயே அந்த ஸ்டோரே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு அதர் தன் தட் டசினா வந்து என் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு குழந்தை, அவளுக்கு வந்துட்டு ஹண்டர் கொண்டு வர ரைஸ் கேக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்காடா பாத்துக்கிட்ட கார்சோ அப்படிங்கிற ஒரு ஓல்டு மேன், அவர் வந்துட்டு வில்லேஜ் கார்ட் பண்ணிட்டு இருக்கிற பிளாக் டிராகன் ஹண்டர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரூட் கொடுப்பாரு. இன் ரிட்டர்ன் அவங்க வந்துட்டு எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. இதுதான் சிச்சுவேஷன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படின்னா எல்லாருமே நல்லா தான் வாழ்றாங்க போல அப்படிங்கிறப்ப அவளும் ஆமா சார் அதுதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுதான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற மக்களும் அந்த மாதிரி டீசென்டான லைஃப் வாழணும்ல, அதனால நான் கேட்ட பணங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரம் கேதர் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறப்ப அவளும் நீங்க சொன்ன ஆனபடியே சார் அப்படின்ட்டு போறா. அப்ப ஹீரோ வந்துட்டு அவ வந்துட்டு ஒரு வீழ்ந்து போன கான்ஸ்டலேஷன், அவ வந்துட்டு ஒரு காலத்துல இந்த டீமன் கிங் ஆஃப் ஆட்டம் ரெய்னா இருந்தா, முக்கியமா அந்த உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ண ஒரு கல்பிரேட். சோ அவளுக்கு கண்டிப்பா டெத்தை எப்படி ஹார்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்க அவர் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அந்த இடத்த கவர்மெண்ட் மேனேஜ் பண்றதுனால கண்டிப்பா அங்க மேப் இருக்கும். கண்டிப்பா அதுங்க குட் கண்டிஷன்ல இல்லனாலும் ரெஃபர் பண்றதுக்கு கொஞ்சம் அதுங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம புரோக்கன் மேப்ஸை தோண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் ரூரல் ஏரியாஸையும் ஃபிஷிங் வில்லேஜஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நிறைய சில்ட்ரன் காலையில எந்திரிச்சு அவங்களோட மதரோட பாடியை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. அவங்களோட பாடிஸுமே நான் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வில்லேஜஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இறந்து போன மதர்ஸை திட்டிட்டு இருப்பாங்க, அவங்களோட பேரண்டா அவங்களோட டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த நோய் பரவலிருந்து தப்பிக்கிறதுக்கு சில பேர் போயிட்டு ஒளிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிசன்ல இருந்து தப்பிக்க முடியாம நிறைய பிரிசனர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களுமே பசியில இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போகணும். இப்படிதான் நான் 112 பேரையுமே கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு கூட்டி போயிட்டு மை லார்ட் நான் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆல்ரைட் ரிலீஸ் தம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டிட்டு அங்க சண்டைக்கு ரெடி ஆகிறான். அப்ப ஒரு ஜாம்பி இருந்து அவன் தோல்ல கடிக்குது, இன்னொரு ஜாம்பி இருந்து அவன் கையில கடிக்குது. உடனே அவன் செத்தாரான். சோ செத்ததுனால அந்த ஜாம்பியோட ட்ராமா வருது. அவன் ஜாம்பி மனுஷனா இருக்கிறப்ப வைரஸ் தாக்குனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இந்த போட்லயே செத்து போயிட்டேனா, என்னால இந்த பூமிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நான் வந்து இந்த ரிவர்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால இங்கே தான் என்னோட முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிருக்கேன். சோ அதனால இந்த இடத்துல சாகுறது எனக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாம்பி கிடைக்குது. அதோட ட்ராமால வந்துட்டு இப்ப அந்த ஜாம்பி மாதிரி இருந்தால அவங்கிட்ட ஒருத்தன் நம்மளோட பான் வந்துட்டு எம்டியா இருக்கு. 15 நாளைக்கு அப்புறம் வேர் ஹவுஸ்ல எந்த ஒரு கேழ்வரகுமே இருக்காது. மீன் பிடிச்சிட்டு வரவங்க பிடிச்சிட்டு வர மீன்லயுமே பற்றாக்குறை இருக்கு. நம்மளுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த லார்டு மாதிரி இருக்கால அவர் வந்து குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்குற ஃபுட்ல 1/3 மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் நார்மலான பீப்பிள் இருப்பாங்களா அவங்களுக்கு கொடுக்கறதுல பாதியை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பட் இதுக்கு நிறைய எதிர்ப்பு வருமே, எக்ஸாம்பிளுக்கு நானே பசியில வாடிடுவேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நான் தான் லீடர், என் வாய்க்குள்ள எதுவுமே போலனா உங்களை எப்படி என்னால பாத்துக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த பிளேஸே இருக்காது, கொஞ்ச நாளைக்கு பசியோட இருந்தா அதுல என்ன டிஃபரன்ஸ் வந்துட போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சில குழந்தைங்க ஜாமியா மாதிரி இருப்பாங்களா அவங்க ஹீரோவை கடிச்சு கொள்றாங்க. அவங்களோட ட்ராமால வந்துட்டு இப்ப அவங்க முடிவு பண்ணாங்க குழந்தைங்களுக்கு கம்மியான ஃபுட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் இருந்துட்டு நம்ம எல்லாருமே இப்படியே போனா பசியில செத்துருவோம், நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த கேஸ்டன் சொல்லிட்டாரு. நம்மள சாக சொல்றாரு போல. நம்ம வந்துட்டு சாக போறோம்னா நம்ம ஏதாச்சும் சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அப்பதான் நம்ம ஜாம்பியா மாறினா கூட வீக்கா இருக்க மாட்டோம். இங்க பாருங்க என்னோட செக்டர்ல இருந்து லேர்ன் பண்ண ஒரு ரெசிபி தான் இது. இத எர்த் பிஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. சிம் பண்ண தெரிஞ்சவங்க போயிட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வாங்க, அதை அடாட்ஸ்க்கு கொடுக்க வேணாம், நம்மளே சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க ரிவர் பக்கம் போயிட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்களா செஞ்சு முடிச்சிட்டு அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு அது என்னது நீ அப்படியே கொஞ்சம் மண் எடுத்து தரையில ஸ்ப்ரெட் பண்ணி சூரிய வெளிச்சத்துல அதை பேக் பண்ணி எடுத்துட்டு இது எப்படி பிஸ்கட் ஆகும் அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு ஷட் அப், நான் இருந்த பெக்கர் செக்ட்ல இருந்த ரெசிபி தான் இது. சோ அதனால கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு. சரி எல்லாருமே ஒன்னு ட்ரை பண்ணுங்க, பட் சாப்பிடும் போது கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய ஏதோ ஒரே கடியில சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப அவங்களும் சாப்பிட்டு சர்ப்ரைசிங்லி இதை சாப்பிடுற மாதிரி தான் இருக்குது, இது வந்துட்டு உப்பு இருக்கிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் நைஸா இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நீங்க அதை ஃபர்ஸ்ட் லிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மென்னு ஒரே நேரத்துல சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் அங்க ஒரு போட் வருது. அந்த போட்ல தான் கொஞ்சம் முன்னாடி ஜாம்பியா ஒருத்தர் மாதிரி இருப்பாரு போட்ல அவர் இருக்காரு. இவங்களும் பார்த்துட்டு இது ஒரு டெட் பாடி, வாட்டர்லயே பசியால செத்துருப்பாரு போல, ஃபிஷர்மேனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அவர் ஜாம்பியா மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்க சர்வை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. சர்வை பண்றதுக்காக அவங்க பசியை தாங்கிக்கிட்டாங்க. அந்த ரிவர்னால வெட்டா இருந்த இடத்துல அவங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு மண்ணை தோண்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சன்னுல காய வச்சு அதை சாப்பிட்டாங்க. அதுல யாருமே பசி இல்லாம கிடையாது அப்படின்ட்டு அவங்களோட டிராமா எல்லாத்தையுமே பார்த்தாராம். அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு மரப்பட்டைகளை பாயில் பண்றது எப்படின்னு கத்துக்கலான்னு பார்த்தேன், பட் ரியாலிட்டி என்னன்னா அதை விட மோசமான நிலைமையில மக்கள் எல்லாமே பசியில இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த மரப்பட்டைகள் தான் இந்த உலகத்தோட டிராமா இல்ல போல. மனுஷன் வந்துட்டு கார்னருக்கு தள்ளப்பட்டானா அவன் மண்ணை கூட சாப்பிடுவானா, என்னோட வெறும் கையை வேற வச்சது பண்ணணுமா ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்னோவெல்லாம் எடுத்துட்டு அங்க கீழே மண் இருக்குல்ல அதை வச்சு இவனுமே சூரிய வெளிச்சத்துல அந்த அர்த் பிஸ்கட்னு சொன்னால அந்த குட்டி பொண்ணு அதை செஞ்சுட்டு ஆக்சுவலா அது மண்ணு தான் அதை சாப்பிடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இது நல்லாவே இல்லையே, ரொம்ப மோசமா இருக்குது. உண்மையா மனுஷங்க எல்லாமே அர்த்துல தான் இருக்காங்க, பட் அர்த்த கூட சாப்பிட முடியல. எதுக்காக இந்த
கிரவுண்டோட ஸ்மெல்லும் அதோட டெக்ஸ்டரும் இவ்வளவு மோசமா இருக்குது. எமோஷன்ஸை வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அதை ஆக்ஷன்ஸால தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளி ஒருத்தவங்களோட ஹேண்ட்ல இருக்கிற எமோஷன்ஸை வச்சு ஸ்வாட ஸ்விங் பண்றது. சரி, இப்ப திரும்பி போலாம். நான் ஹெவன்லி டீமன் கிட்ட திரும்பி போயிட்டு என்னோட ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே காமிக்க போறேன். முக்கியமா இப்ப இறந்து போனாங்க அத்தனை பேர், அவங்களோட ஸ்வாட் டெக்னிக்ஸை காமிக்க போறேன் அப்படின்ட்டு மறுபடியும் செத்து போயிடறான். அப்ப வந்துட்டு அதே தான் சொல்றான், நான் ஒரு ஜாம்பி சோல்ஜரை தூக்கி வீசியிருக்கேன், அவன் டிஃபீட் பண்ணனா அவனோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, சோ இங்க அங்க அதுக்கப்புறம் 5 எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு அடிப்படை பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு இறந்து போனாங்களா அவங்களோட அழுகுறால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டெமானிக் ஹார்ட்டை யூஸ் பண்றதுக்காக அந்த பள்ளத்துல குதிச்சுட்டு என்னோட பிளேட்ல வந்துட்டு அந்த நேச்சரோட லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஹெவன்ஸால கைவிடப்பட்டாங்கல்ல அந்த மக்களோட ஆக்ஷன்ஸா கண்டெயின் பண்ணி தான் இருக்கணும். அவங்களோட கஷ்டங்கள்னாலையும் வெறுப்புகள்னாலையும் உருவான டீமன் மாதிரி இருக்கணும். என் வாயில இருக்கிற அந்த மண்ணோட வாசனை, அந்த தரையை தோணப்ப என்னோட கையில இருந்த அந்த சென்சேஷன் அப்படின்ட்டு அந்த எல்லா கஷ்டங்களும் வெறுப்புகளும் அந்த ஹெவன் வரைக்கும் ரைஸ் ஆகும். அதனாலதான் இதை டெமானிக் ஹெவன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த டெமானிக் டிவைன் ஆர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஸ்வாட் ஆஃப் ஸ்டார்வேஷனை யூஸ் பண்றான். அதை பார்த்து இவன் எப்பரா யூஸ் பண்றான் அப்படின்ட்டு அந்த ஹெவன்லி டீமனுக்கே புரியல. அவ ஹீரோவும் அந்த ஜாம்பி சோல்ஜரை தோக்கடிச்சுட்டு அடுத்து என்ன விதமான டெத்தை உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிட்டோம் அப்படின்னு கேட்கறான். அதோட சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். ஃபார்ம் இருக்குல்ல அதை பிரிட்டி வெல்லாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண. சோ இனிமே நீ உன்னோட ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ணனா நீ வந்துட்டு ஒரு டீசென்ட்டான டிமானிக் அப்படின்னு சொல்ல வரப்ப ஹீரோ வந்து வெயிட் a minute, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க பிரிட்டி வெல்லா, ஹவ் வியர்ட். நான் வந்துட்டு எக்ஸலண்டா பண்ண நினைச்சேன், பட் நீங்க வந்துட்டு வெறும் பிரிட்டி குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க. ஐ எம் சாரி, நீங்க அப்படி சொன்னதுனால என்னோட பிரைடு சடன்லி டிசப்பியர் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு என்னோட நம்பிக்கையை இழக்கிற தருணத்துல இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட மொரால் வந்துட்டு இப்ப அடி மட்டத்துக்கு போயிருச்சு. அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் வந்துட்டு திமிர பிடிச்சவன் அப்படின்னு நினைச்சிட்டு ஆல்ரைட் நான் ஒத்துக்கிறேன், நீ வந்துட்டு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா உன்னோட அந்த ஸ்வாட் ஆஃப் ஸ்டார்வேஷனை என்கிட்ட பண்ணி காமிச்ச, பட் அதுக்குன்ட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீ டெமானிக் டிவைன் ஹார்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு தெரியாத. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என்ன சொன்னீங்க ஸ்கில்ஃபுல்லாவா அப்படின்னு கேட்க அந்த ஹெவன்லி டீமனுக்கு கோவம் வந்து என்ன என்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகளும் வச்சு விளாலாம் நினைச்சிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு நான் அந்த ரிச்சுவல் ஆஃப் 9 போர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாட்டிஸ்ஃபை ஆவியா, என்ன ஒரு மோசமான பிராட் வேணும்னா இப்ப இருக்கிறதுக்கு பதிலா அப்படியே மாத்திக்கிட்டு நீ வேணா என்னோட மாஸ்டராரு நான் வேணா உன்னோட ஸ்டூடெண்டா இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்து ஓகே நினைச்ச மாதிரியே கடுப்பாயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு சோ இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா என்ன நீங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டீங்க தானே, நான் வந்துட்டு ஒண்ணு வெளியால் ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் உண்மையாலுமே உங்களோட ட்ரூ ப்ளூ டிசைபிள் அப்படிதானே அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட உனக்கு தர வேண்டிய டீச்சிங்ஸை பத்தி நான் இனிமேல் ஃபோக்கஸ் பண்றேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே நான் நினைச்ச மாதிரி தான் இந்த ஹெவன் டீமன் ஆல்ரெடி என்ன அவரோட ஸ்டூடெண்டா சூஸ் பண்ணிட்டான், பட் அவ என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்டருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த முறிம்ல நான் நினைச்சதை விட ரொம்ப சீரியஸா இருக்கும் போல. அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய வெயிட் இருக்கும், அதனால அது கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் தான். சோ அதனாலதான் அவன் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் சொல்றதை நல்லா கேளு, உன்னால இந்த ஸ்வாட் ஆஃப் ஸ்டார்வேஷனை இந்த லெவல்ல யூஸ் பண்ண முடியுதுன்னா அட்லீஸ்ட் உனக்கு எங்களோட கல்ட்டோட டீச்சிங்ஸை கத்துக்கிட்டு அதை ஸ்டீல் பண்றதுக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு. இருந்தாலும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேற இடத்துல இருந்து அதாவது சென்ட்ரல் பிளேன்ஸ்ல இருந்து வந்த என்ன மாதிரி ஒருத்தனை அவனோட ஹார்ட்ல ஸ்டூடெண்டா ஏத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம், இல்லனா அவளுக்கு இன்னுமே வாழ்றதுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கலாம் அப்படின்ட்டு அவரோட கேரக்டர் விண்டோவை யூஸ் பண்ணி பாக்குறான். அவள் வந்து பிடிச்ச ஜெர்னர் வந்து உக்ஸியா தான், அதாவது இந்த முரிம் தான். பிடிக்காத ஜெர்னர் வந்துட்டு கிளாசிக்ஸ், மித்ஸ், ஹிஸ்டரி, ஃபேரி டேல்ஸ். ப்ரெஃபர்ட் கேரக்டர் வந்துட்டு மக்கள், அதுக்கப்புறம் ரைவல்ஸ். பிடிக்காத கேரக்டர் வந்துட்டு இந்த பிளே பாய்ஸ் அந்த மாதிரி. ப்ரெஃபர்ட் பிளாட் வந்துட்டு ஃபுல்லா ஃபைட் இருக்கிறது தான். பிடிக்காத கதையோட பிளாட் வந்துட்டு ஓடி போறது, தேவையெல்லாம் சாகுறது அந்த மாதிரி. முக்கியமா அவளுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஹார்ட் தான் நம்ம ஹீரோ மேல ஃபீலிங் இருந்துச்சு, இப்ப 2.5 ஆயிடுச்சு. அவ என்ன நினைக்கிறானா இவன் நான் ஸ்டூடெண்டா ஏத்துக்கலாமா, நான் இதை சீக்கிரமா முடிவு பண்ணணும். இல்ல இது வந்து தேவையே இல்லாத தாட்டு, நான் அந்த கிழவன் கூட சண்டை போறதுலேயே சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கிறேன். இந்த வயசுல எனக்கு ஒரு ஸ்டூடெண்டா நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மோசமான ஆசைங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் அப்படிதான், இதை பத்தி யோசிச்சு பாருங்க, உங்களோட எண்ணங்களால உங்க மனசு மாறணும். நீங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த ஹோப்லெஸ் முரிம் அலையன்ஸ் லீடரோட அந்த கிரேட் ஆர்த்தோடாக்ஸ் டெமானிக் வாரையே கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்லனா என்ன உங்களோட ஒரு ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டு உங்களோட டெமானிக் கல்ட்டோட எல்லா டீச்சிங்ஸையுமே அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ண போறீங்களா? நீங்க வந்துட்டு இந்த மாதிரி அர்த்தமே இல்லாம சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன மாதிரி ஒரு வழியை சூஸ் பண்றீங்க அப்படின்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன். ப்ளீஸ் உங்களோட லைஃப்ல இனிமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. நீங்க வாழணும். இந்த உலகமே முடிவுக்கு வந்து நீங்க மட்டும்தான் இந்த முறிமுலையே மிச்சம் இருந்தாலும் நீங்க வந்துட்டு வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் நீங்க வாழ்றதுக்கான காரணமா நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வார்த்தைகளால சொன்னா மட்டும் அதுக்கு வந்துட்டு அர்த்தங்கள் நிறைய வந்துடாது. இந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு என்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ப்ராபப்லி எனக்கு இருக்கிற அதே காரணமா தான் இருக்கணும். வார்த்தைகளுக்கு இருக்கிற வேல்யூவோட ஆக்ஷன்ஸ்க்கு இருக்கிற வேல்யூ வந்துட்டு அதிகம். அப்பதான் ஒரு விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு வரும். அது எல்லாத்தையுமே வார்த்தைகளால சொல்ற அளவுக்கு ஒரு கஷ்டமான ஸ்டேஜை வந்துட்டு நாங்க 2 பேருமே இன்னும் நெருங்கல. அப்படிங்கிறப்ப அவ இன்னுமே மனசுக்குள்ள எனக்கு வந்து இதை டிசைட் பண்றதுக்கு நேரமே இல்லை. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இவளுக்கு முடிவெடுக்க கஷ்டமா இருக்கு போல. அப்படிங்கிறப்ப இந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு சைல்ட் ஆஃப் த அவுட் சைடு வேர்ல்டு, நீ வந்துட்டு ஃபோக்கஸா இருக்கிற மாதிரி தெரியலையே, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீ சொல்றதுக்குலாம் நான் அட்டென்ஷன் செலுத்திட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஆல்ரைட் உங்ககிட்ட வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கு, அதனால உன்னை அடுத்த ட்ரையலுக்கு நான் கூட்டிட்டு போறேன், என்ன ஃபாலோ பண்ணாத, நான் பிஸியா இருப்பேன் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு இவ எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸுமே விட்டுட்டு போலையே. அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் வந்துட்டு அவ கூட நான் சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு